Hello all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா current affairs topic, just a few current affairs topics that are related to geography and a few topics related to art and culture or history, right? ஸோ பொதுவாக ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம அதிகமாக இப்போ ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கான்செப்சுவல் ஏரியாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதை தாண்டி ஜியாகிரஃபியில் கொஷின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் அப்பான் சர்டன் ஏரியாஸ் லைக் பிளேசஸ் இன் நியூஸ், ரைட்? அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த பூமியோடைய ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆகுறது, அது எதனால் ஸ்லோ டவுன் ஆகுது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நாம் படித்து வச்சுருக்கக்கூடிய கான்செப்ட்ஸே சில இடங்களில் நாம் வந்து அப்ளை பண்ணி அதோடைய அப்ளிகேஷன்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் சில டாபிக்ஸ் வந்து அந்த மாதிரி நாம் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரைன் கிளவுட் பிரைட்டனிங், சிரஸ் கிளவுட் தின்னிங், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கூட நியூஸில் வந்து அடிக்கடி வருது. இந்த டாபிக்ஸில் வந்துட்டு என்னென்னா மறுபடியும் அந்த பேசிக் ஜியோகிராஃபிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி நாம் ரீவயர் பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துது. ஒன்று இது வந்து கான்செப்ஷுவல் ஏரியாஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வருது. இன்னொன்று வந்து ஃபேக்சுவல் ஏரியாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வருது. ஃபேக்சுவல் ஏரியாஸ் அப்படிங்கும்போதுனா சில சைட்ஸ் நியூஸில் இருக்கும், சில வால்கனோஸ் வந்து நியூஸில் இருக்கும், ஒரு சில நேரங்களில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு சில நாடுகளில் ஏதாவது ஒரு ஹேப்பனிங் நடந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைஜீரியாவில் ஏகப்பட்ட கிட்னாப்பிங்ஸ் நடக்குது. லைக் நமக்கு சூடானில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூட கொஷின்ஸ் வருது, இன்டர்நேஷ்னல் ஹேப்பனிங்ஸ், ரைட்? ஸோ சைட்ஸ் இன் நியூஸ் ஆர் பிளேசஸ் இன் நியூஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய 2வது கேட்டகரி ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதம், அதாவது ஜூன் மந்தில் நம்ம ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டுன்னா மோர் ஆர் லெஸ் வெரி க்ளோசர் டு தோஸ் 2 ஏரியாஸ் தட் ஹவ் டாக் ஜஸ்ட் நவ், ரைட்? ஃபைன். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னா, இஸ் எர்த்ஸ் கோர் லீக்கிங் கோல்டு அண்ட் அதர் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் டு த சர்ஃபேஸ். கோல்டு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதோடைய ரேட் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான மெட்டீரியலாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த ஸ்டடி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா இந்த ஸ்டடியில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த பூமியில் கோல்டு வந்து அபண்டன்ட் அளவில் இருக்குது. எந்த அளவு அபண்டன்ட் அப்படின்னா, நம்மளுடைய இந்த எல்லா கண்டங்களும் இருக்கு இல்லையா, ஆல் த கான்டினென்ட்ஸ் we can gold plate or fill every continent with gold if we get access to all the golds that are present in our earth. இவ்வளோ கோல்டு எங்கே இருக்குது, எந்த மலைக்கடியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் இல்லை, அதாவது நாம் வாழக்கூடிய பகுதியில் இல்லை. இன்ஸ்டெட் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். தி இன்டீரியர் ஆஃப் தி எர்த் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். அஃப்கோர்ஸ் யூ வுட் நோ அபவுட் தட், பேசிக்ஸ் கிளாஸில் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். த கோர், மேண்டில் அண்ட் த க்ரஸ்ட், இல்லையா? இதில் இந்த கோருக்கும் மேண்டிலுக்கும் நடுவில் வந்து ஒரு பவுண்டரி இருக்கும். இந்த அவுட்டர் கோர் மேண்டில் பவுண்டரி, இந்த ஏரியாவில் தான் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய 99.9% ஆஃப் த கோல்டு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிங்க அதை கண்டுபிடிச்சிங்க? அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன்ஆக்சசிபிள், ரைட்? நாம் வந்து இந்த ஜியோமார்ஃபாலஜி ஆரம்பிக்கும் போதே நாம் படிச்சிருப்போம், டைரக்ட் மெத்தட்ஸ் டு ஆக்சஸ் இன்டீரியர் ஆஃப் தி எர்த், இன்டைரக்ட் மெத்தட்ஸ் டு ஸ்டடி தி இன்டீரியர் ஆஃப் தி எர்த் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு டைப்பாக பிரிச்சிருப்போம். இப்போது இந்த அதாவது கோர் மேண்டில் பவுண்டரியில் இருக்கக்கூடிய கோல்டு எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, த்ரூ சம் indirect methodologies. என்னென்ன மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட்? ஸோ எஸ், scientists have found evidence suggesting that the earth's inner core, long considered completely sealed off, is slowly releasing gold. Not just gold, also other precious materials like platinum, palladium, இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் கூட அவங்க வந்து எமிட் பண்ணுறாங்க. இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? This revelation comes from a detailed isotope study of volcanic rocks, specifically basalt samples from Hawaii. Basalt samples from Hawaii. What is Hawaii famous for? It's an island which comes under the jurisdiction of US. So Hawaiiல என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிலாயுவா அப்படிங்கிற ஒரு வால்கனோ இருக்குது. So this is actually a volcanic island, இல்லையா? A volcanic island that is made up of one particular lava material. அது வந்து அசிடிக் லாவாவா பேசிக் லாவாவா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அது பேசிக் லாவா. அசிடிக் லாவானா உங்களுக்கு தெரியும், அசிடிக் லாவாவில் சிலிக்கா கண்டென்ட் நிறைய இருக்கும். பேசிக் லாவாவில் என்ன இருக்கும்?
பசால்டிக் கண்டென்ட் நிறைய இருக்கும். அப்போ இந்த ஹவாயில் இருக்கக்கூடிய வால்கனோவில் என்ன லாவா அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் லாவா அதிகமாக இருக்குது. தட் இஸ் லாவா தட் கண்டெய்ன்ஸ் பசால்ட். அப்போது உங்களுக்கே நல்லா தெரியும், பசால்டிக் லாவா இருக்கக்கூடிய வால்கனோஸ் எந்த ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணும். Will that be a composite volcano or will that be a shield volcano? Definitely it is going to be a shield volcano. இந்த மாதிரி ஒரு நீட்டமான ஒரு மலையை கிரியேட் பண்ண, எரிமலையை கிரியேட் பண்ணாமல் ரொம்ப தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஷீல்டு வால்கனோ தான் கிரியேட் பண்ணும். ஹவாயில் இருக்கக்கூடியது எல்லாமே ஷீல்டு வால்கனோ தான். எதனால ஷீல்டு வால்கனோ கிரியேட் ஆகுது, ஹவாயில் ஏன் பர்டிகுலராக வால்கனிசம் நடக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ரைட்? எஸ். ஸோ அகேன் நம்ம பேசின அதே நியூஸ் தான். For decades, scientists have known that the overwhelming majority of the Earth's gold, 99.9% of the gold, along with siderophiles அப்படின்னா the elements that live mostly along with iron. இதுகளுக்கு இரும்புன்னா ரொம்ப பிடிக்கும். They are iron loving. They usually exist closer to wherever iron is present. நம்ம கோர் அப்படின்னு பேசும்போது கோர் is made up of what? பேசிக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நைஃப் இல்லையா, நிக்கல் அண்ட் அயன். So close to this core layer lies these materials, siderophiles. Those are iron loving. அது என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டினம், இரிடியம், பலேடியம், ரோடியம், ருத்தீனியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா siderophiles. These are iron loving materials. கோல்டு கூடவே இவங்களும் இருக்காங்க. எங்க இருக்காங்க? கோர் மேண்டில் பவுண்டரியில் இருக்காங்க. ரைட்? அண்ட் this concentration of heavy elements occurred during the Earth's early years. இப்போ நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும், எப்படிங்க இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து கோர் மேண்டில் பவுண்டரி லெவலுக்கு ஆழமாக போச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கு இந்த மறுபடியும் ஜியோமார்ஃபாலஜியோடைய ஆரம்ப கட்ட கிளாஸஸில் நம்ம பார்த்துருப்போம். த பிரைமார்டியல் எர்த் அண்டர்வென்ட் ஒன் பர்டிகுலர் ப்ராசஸ், தட் இஸ் வாட் வி கால் அஸ் என்னது, டிஃபரன்சியேஷன். ரைட்? டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத அண்டர்கோ பண்ணி. வாட் டு யூ மீன் பை டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ்? எஸ், இந்த பூமி வந்து இட்ஸ் செல்ஃப் இவால்விங். தன்னைத்தானே அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இவால்வ் பண்ண ஆரம்பிச்சது. எப்படி? அதிக டென்சிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தே ஸ்டார்டட் டு சிங்க் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தி எர்த் பிகாஸ் தட்ஸ் வேர் கிராவிட்டி இஸ் ஹையர். ரைட்? ஸோ அந்த வகையில் அயன், நிக்கல், இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸுக்கு டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் அவங்க எங்கே இருக்காங்க, டிஃபரன்ஷியேட் ஆகி அடி இன்னும் ஆழமாக போயிட்டு கோர் லேயராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பசால்ட், மெக்னீஷியம், பீரியோடைட், பெரோவ்ஸ்கைட், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்னும் ஆழமாக போயிட்டு இவங்களால கோர் ரீஜனை ஆக்குபை பண்ண முடியல. இன்ஸ்டெட் அதுக்கு அடுத்தபடியான லேயர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லைட்டஸ்டான மெட்டீரியல்ஸ் என்னது? சிலிக்கா. ரைட்? எஸ், சியால், இந்த மாதிரியான லேயர்ஸ் வந்துட்டு என்னன்னா ரொம்ப டாப்பில் வந்துட்டு இவங்களால சிங்க் ஆக முடியாது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரி நமக்கு டென்சிட்டி இல்லை, நம்ம மேலேயே இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அவுட்டர் கிரஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னா டிஃபரன்சியேஷன். இந்த டிஃபரன்சியேஷன் ப்ராசஸில் அதிக டென்சிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து சிங்க் ஆகணும். அப்படி அதிக டென்சிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் இவங்க எல்லாருமே சிங்க் ஆயிருக்காங்க. அதனால தான் இவங்க யாருமே கோர் கிரஸ்ட் லேயரில் பெரிய அளவு இல்லை. இன்ஸ்டெட் எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் 3000 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்காங்க. பிகாஸ் தேர் மோர் டென்ஸ். ரைட்? ஃபைன். எஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அவங்களுடைய லொகேஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்? ஸோ அடுத்தது ஹெவியர் எலிமெண்ட்ஸ் சாங் டுவர்ட்ஸ் த சென்டர் டியூரிங் த ப்ராசஸ் நோன் அஸ் அயன் கேட்டஸ்ட்ராஃபி. இந்த கோர் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணது வந்து அயன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? டிஃபரன்சியேஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் என்னன்னா அயன் வந்து இந்த நடு ரீஜனை வந்து கோர் ரீஜன் ஆக்குபை பண்ணது தான். அந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா அயன் கேட்டஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? த ப்ராசஸ் இன் விச் அயன் ஆக்குபைட் த சென்டர் ஆஃப் தி எர்த், தட் இஸ் அயன் கேட்டஸ்ட்ராஃபி. சரி, இந்த அயன் வந்து சென்டரில் இருக்கட்டும், பசால்ட் மேலே இருக்கட்டும், கோல்டு கூட சென்டரில் இருக்கட்டும், உள்ளே இருந்தவங்க இப்போ எப்படி மேலே வந்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அதுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா மேண்டில் ப்ளூம். கேள்விப்பட்டிருப்பீங்க. மேண்டில் ப்ளூம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சில முக்கியமான இடங்களில் வந்து நாம் மேபி பேசிக்ஸ் கிளாஸ் படிக்கும்போது அதெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், ஹவாய், கலபாகோஸ், Yellowstone நேஷனல் பார்க் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐஸ்லாண்ட், அசோரஸ் ஹை, அஃபார் ட்ரை ஜங்ஷன், ரீயூனியன் ஹாட்ஸ்பாட். ஓகே, ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் மேண்டில் ப்ளூம் அப்படிங்கிற ஃபினாமினா அடிக்கடி ரெக்கார்ட் பண்ணப்படுறதா நிறைய எவிடன்சஸ் வந்து இருக்கு. மேண்டில் ப்ளூம்னா என்ன? மேண்டில் ப்ளூம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு வால்கனோஸ்.
ஆனால் பொதுவாக வால்கனோஸ் எல்லாம் எங்கே நடக்கும்? வால்கனோஸ் அப்படிங்கிறது வந்து பிளேட் பவுண்டரிஸில் தானே நடக்கும். கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரியில் நடக்கணும், இல்லைன்னா டைவர்ஜன் பிளேட் பவுண்டரியில் நடக்கணும். சம்பந்தமே இல்லாத இடங்கள்ல சில நேரங்களில் வந்து வால்கனோஸ் நடக்கும், ரைட்டா? அந்த வால்கனிக் ஃபினாமினாவை தான் நாம் வந்து மேண்டல் ப்ளூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ டேக் a look at this picture. ஸோ மேண்டல் ப்ளூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோரில் இருக்கக்கூடிய, கோருடைய அவுட்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அயன் ஆகட்டும், இல்லை நிக்கல் ஆகட்டும், இல்லை நம்ம பார்த்த இந்த சைடரோஃபைல்ஸ் ஆகட்டும், இல்லை கோல்டு ஆகட்டும், அதிக டெம்பரேச்சருக்கு உட்படும் போது, அஃப்கோர்ஸ் யூ நோ தட் கோர் ஹேஸ் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இல்லையா? அப்போ அதிக டெம்பரேச்சருக்கு உட்படும் போது இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் கோரில் இருக்காங்கிறதுக்காக இட் டசன்ட் மீன் தட் தே won't melt that easily. They have in fact low melting point when compared to silica. Because நாம லைட்டர் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்காக சிலிக்கா இஸ் நாட் அன் ஈஸிலி மெல்டபிள் மெட்டீரியல். சிலிக்கா ஹேஸ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட், விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு கிவ் மோர் ஹீட் இன் ஆர்டர் டு மெல்ட் இட். பட் இவங்க உள்ளுக்குள்ளார இன்னும் கனம் அதிகமான மெட்டீரியலாக இருந்தால் கூட இவங்களை மெல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தே ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட், ரைட்டா? அப்பேற்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது டியூ டு ஹை ஹீட் இதெல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா மோல்டன் ஆக ஆரம்பிக்குது. எனி மெட்டீரியல் இஃப் இட் மெல்ட்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் டு இட்ஸ் வால்யூம்? எஸ், இட் எக்ஸ்பேண்ட்ஸ், ரைட்? அப்போ வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லாஜிக்கலாக அது என்ன பண்ணணும்? அதோடைய டென்சிட்டி வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி ஆகணும். டென்சிட்டி கம்மியாகக்கூடிய மெட்டீரியல்ஸ் இட் வில் ட்ரை டு ஃபைண்ட் இட்ஸ் வே டு த டாப் ஆஃப் தி எர்த், அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், ரைட்டா? அப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து கீழே உருகும்போது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உருகும்போது அதோடைய வால்யூம் அதிகரிக்குது, பயான்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் வில் ஸ்டார்ட் டு ஃப்ளோட். இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் லேயர்ஸை இது யூஸ் பண்ணி பயன்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா இட் வுட் ஃபைண்ட் இட்ஸ் வே டு த டாப். இப்படி வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் நாம மேண்டல் ப்ளூம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். திஸ் இஸ் தி ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மேண்டல் ப்ளூம். திஸ் இஸ் த வெண்ட். அதாவது அது கீழே இருந்து மேலே வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இட்ஸ் லைக் கான்டூர், இட்ஸ் லைக் அ பைப், வெர்டிகல் பைப். வேரஸ் மேலே இது வர 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 இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் மேண்டல் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும், மேக்மா சேம்பர் மாதிரி, ரைட்? ஸோ இட்ஸ் ஓவரால் ஷேப் இஸ் சம்திங் லைக் அ மஷ்ரூம், ரைட்? இந்த மஷ்ரூம் ஷேப்டு மேண்டல் ப்ளூம் அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட் recorded or most expected kind of mantle plume structure, right? So இந்த மஷ்ரூமுடைய டாப்ல இருந்து தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மேண்டல் ப்ளூம் அப்படிங்கிறது வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது நீங்க எதிர்பார்க்க ஹவாய் இஸ் நாட் a plate boundary point. ஹவாயில எதுக்கு வால்கனோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு மேண்டல் ப்ளூம். Yellowstone the same story. டெக்கான் ட்ராப்ஸ், நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்கான் ட்ராப்ஸ், டெக்கான் ட்ராப் அப்படின்னா அதுக்கு கீழே ஏதாவது பிளேட் பவுண்டரி இருக்கா? கிடையாது. Deccan Trap lies at the center of, yes, center of Indo-Australian plate இல்லையா? அப்போ எப்படி அந்த இடத்துல வால்கனோ வெளியே வர முடியும்? ஏன்னா அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்ன கதை? நம்மளுடைய இந்தியா ஒரு காலகட்டத்தில் இந்த ரீஜன்ல இருந்துச்சு, கோந்துவானா லேண்ட்ல ஒரு பகுதியாக இருந்துச்சு. இந்த கோந்துவானா லேண்ட்ல இருந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் இட் பிரேக் அவே and it's slowly move towards the northern part, ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் வழியாக போகும்போது இந்த இடத்துல ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு மேண்டல் ப்ளூம் ஏரியா இருக்கு. இது கிட்டத்தட்ட இப்படி தான் கீழே இருந்து அந்த மேண்டல் ப்ளூம் ஏரியா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட் கொஞ்சமாக அது வழியாக மூவ் ஆகும்போது அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது மேண்டல் ப்ளூம் வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் இட்ஸ் வே த்ரூ டெக்கான் ட்ராப்ஸ். அந்த டெக்கான் ரீஜனில் வால்கனிக் எரப்ஷன் வர்றதுக்கான காரணம் இட் வெண்ட் அக்ராஸ் ரீயூனியன் ஹாட்ஸ்பாட், ரைட்டா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டல் ப்ளூமோடைய சிறந்த எக்ஸாம்பிள். சைபீரியன் ட்ராப்ஸ், டெக்கான் ட்ராப்ஸ், அசோரஸை, ஐஸ்லாண்ட். அஃப்கோர்ஸ் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிறது வந்து இட் லைஸ் இன் த டைவர்ஜன் பிளேட் பவுண்டரி, மிட் அட்லாண்டிக் ரிட்ஜில் ஒரு பாயிண்டா இருக்கு. பட் அதில் மட்டும் அதிகப்படியான வால்கனோ வெளியே வர்றதுக்கான காரணம் மேண்டல் ப்ளூம் தான். இதை எப்படி நீங்க மேண்டல் ப்ளூம்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த மேண்டல் ப்ளூம்ல வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதிகமான பசால்டிக் கண்டென்ட். ஒருவேளை அது ஆசிட் லாவாக இருந்தால் ஓகே, இது வந்து ஏதோ ஒரு கான்டினென்டலோ ஓஷனிக் கிரஸ்டோ மெல்ட் ஆகி தான் மேலே வந்திருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் கான்டினென்டல் அண்ட் ஓஷனிக் கிரஸ்ட் வுட் ஹேவ் சியால் ஆர் சிமா, சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஆசிடிக் லாவா. ஆனால் இவங்களுடைய லாவா கண்டென்ட் எடுத்து பார்த்தோம்னா தே ஆர் நாட் அட் ஆல் அசிடிக், இன்ஸ்டெட் தே ஆர் பேசிக். அப்போ இது மூலியமா நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த crust core, sorry, mantle core boundaryல இருக்கக்கூடிய விஷயங்கள் they are finding its way to the top. ஸோ நாம பார்த்த இந்த கோல்டு சைட்ரோஃபைல் இது எல்லாமே எப்படி மேலே வருது அப்படின்னா இந்த மேண்டல் ப்ளூம் அப்படிங்கிற ஃபினாமினால மேலே வருது, ரைட்டா? இதை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நாம பார்த்த விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கோல்டு
அண்ட் சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து சர்ஃபேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்மளுடைய பேசிக் கான்டெக்ஸ்டோட புரிஞ்சுக்கிறோம். பேசிக் கான்டெக்ஸ்ட் மேண்டல் பேசிக் கிளாஸஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். பட் we had the opportunity to revise it again, right? Fine. So that is one topic. Right. The next topic, second most important topic, நான் வந்து கிளாஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஜியோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நிறைய ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம பூமி குளோபல் வார்மிங் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது? நிறைய வழி இருக்குது ஆக்சுவலாக. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப கன்வென்ஷனலான டெக்னிக்ஸ். பட் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இன்றைக்கி புதுசாக 2 விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஜியோ இன்ஜினியரிங் மீன்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல். காற்றுல ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணலாம். ரெண்டாவது சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட். பூமியை குளிர்ச்சி அடைய வைக்கணும், அவ்வளோதானே. அப்போ சூரிய ஒளியே உள்ளே வரவிடாமல் பண்ணிடலாம், ரைட்டா? அப்போ அதான் என்னென்னா சோலார் ரேடியேஷன் ஆர் சோலார் இன்சுலேஷன் மேனேஜ்மெண்ட். கழுத்தை சுற்றி மூக்க தொடுற மாதிரி, ரைட்? பட் ஸ்டில் இதோடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, கிளவுட் சீடிங் மாதிரி, ரைட்? ஃபைன், பார்க்கலாம். இப்போ இது சம்மந்தமாக தான் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, நியூ ஸ்டடி மேக்ஸ் கான்ட்ரவர்ஷியல் வெதர் ட்வீக்கிங் ஐடியா மோர் ரியலிஸ்டிக். நிறைய விதமான கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது CO2 ரிமூவல் அப்படிங்கும்போது ஏஃபாரஸ்டேஷன், டீஃபாரஸ்டேஷன் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும். பயோ எனர்ஜி த்ரூ கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், ரொம்ப லெங்க்தியாக போகும். தட் இஸ் நாட் ரிலவென்ட் டு அவர் டாபிக் ஆல்சோ. அண்ட் வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் கார்பன் கேப்சர் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். சில டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மூலியமா காற்றுல இருக்கக்கூடிய CO2 அப்படியே லபக்குன்னு கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. இதெல்லாமே CO2 ரிமூவலில். பட் த மோஸ்ட் கிரேசியஸ்ட் பார்ட் இஸ் சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட். சூரிய ஒளியை உள்ளார வர விடாமல் தடுங்க. எப்படி? ஸ்பேஸ் பேஸ்ட் ரிஃப்ளெக்டார். ஸ்பேஸில் இந்த சேட்டலைட்ஸ் மாதிரியான ஸ்பேஸ் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் ஷிப்ஸ், இதுகளுடைய ரிஃப்ளெக்டிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் த்ரூ மிரர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அப்போ அதனால என்ன பண்ணலாம்? உள்ளார வரக்கூடிய வெயில வர விடாமல் பாதியில என்ன பண்ணிடலாம்? கண்ணாடியை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். நான் அதை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன், ரைட்? ஃபைன். ஸோ தட் இஸ் ஸ்பேஸ் பேஸ்ட் ரிஃப்ளெக்டார்ஸ். தட்ஸ் அ கிரேசி ஐடியா. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன். நாம ஆல்பிடோ பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆல்பிடோனா தி கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட். ஸோ எப்பப்பெல்லாம் ஆல்பிடோ அதிகமாக இருக்கும்? 3 கண்டிஷன். ஒன்று, பிரைட்டரான சர்ஃபேஸாக இருக்கணும். ரெண்டாவது, ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கட்டும், ரைட்? ரெண்டாவது ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கட்டும். மூணாவதாக ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை நாம் போக போக பார்க்கலாம், ரைட்டா? என்னென்ன மாதிரியான கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட்? ஃபைன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் இதில் தான் சில பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து நோட் பண்ணுறாங்க, ரைட்? இந்த டெக்னிக்கை நாம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இது என்ன டெக்னிக் அப்படிங்கிறது. ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன், எஸ். ஸோ திஸ் பார்ட் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன். ஏற்கனவே நம்மளுடைய ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் சிரஸ் கிளவுட் இருக்குது, ரைட்டா? இதுகளால் பெருசாக என்ன பண்ண முடியாது? சூரிய ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்ப முடியாது. அப்போ அந்த இடத்துல நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏரோசால்ஸை கொண்டு வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பறக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஏரோசால்ஸை இன்ஜெக்ட் பண்ணலாம். ஏரோசால்ஸ்னா காற்றுல மிதக்கக்கூடிய விஷயங்களை ஏரோசால் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி லிக்விட், it can be solid, it can be brighter or it can be darker. For example, இப்போ SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது காற்றுல ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா it can turn into sulfate aerosol. That's an aerosol, a brighter aerosol. What is the capacity of aerosol? What can it do? It can do 2 things. One, if it is a darker aerosol, it will attract more sunlight, it will absorb more sunlight and it gets heated up. For example, soot, black carbon. அதே மாதிரி, வாட் இஃப் தி ஏரோசால் இஸ் நாட் பிளாக்? வாட் இஃப் இட் இஸ் பிரைட்டர்? ரொம்ப பிரைட்டான ஒரு விஷயமா இருக்குது, ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரோசால் அப்படி ஒன்று இருக்குன்னா என்ன பண்ணும்? இட் வில் நாட் அப்சார்ப் சன்லைட், இன்ஸ்டெட் இட் வில் ரிஃப்ளெக்ட் சன்லைட். அந்த மாதிரி ஒரு ஏரோசால் இருக்கான்னு கேட்டால் SO2, எஸ்.
சல்ஃபர் டை ஆக்சைடு காத்துல ரொம்ப நேரம் இருக்கும்போது இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ஏரோசாலா கன்வெர்ட் ஆகும். இந்த விஷயத்தை எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? சல்ஃபேட் ஏரோசால் அப்படிங்கிறது வந்து வழக்கமா நம்மளுடைய தப்பான புரிதல், நம்ம காத்துல எந்த கேஸஸ் இருந்தாலும் அது கிரீன் ஹவுஸ் கேஸ், குளோபல் வார்மிங் கேஸ்ன்னு சொல்லிடுவோம். பட் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் நாட் அ குளோபல் வார்மிங் கேஸ். இன்ஸ்டெட் இட் இஸ் அ குளோபல் டிம்மிங் கேஸ். நார்மலா நம்ம பூமியுடைய டெம்பரேச்சரை ஒரு படி அல்லது ஒரு 1/2 டிகிரியாவது குறைக்கிற எபிலிட்டி வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபேட் ஏரோசால்ஸ்க்கு இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 1991ல மவுண்ட் பினாட்யூபோ அப்படிங்கிற ஒரு வால்கனோ, ஒரு மிகப்பெரிய எரப்ஷன், மவுண்ட் பினாட்யூபோ அப்படிங்கிற ஒரு எரப்ஷன் பிலிப்பீன்ஸ்ல. அடுத்த ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் நம்ம பூமியோடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. ரைட்? அப்போ the temperature reduces by 0.5 degrees Celsius. எதனால? Because this volcano spit has, pyroclastic debris கூட ஒரு மிகப்பெரிய லேயர் ஆஃப் ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக் வந்து ரொம்ப உயரமான அளவு, ஈவன் ஸ்ட்ராட்டோஸ்பியரை ரீச் பண்றது அளவுக்கு கூட this smoke can go higher, and this smoke has the most important constituent, that is sulfur dioxide. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபேட் ஏரோசாலா மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? உள்ளார வரக்கூடிய இந்த இன்சோலேஷனை it reflected back because it has high albedo. ரைட்? அப்ப இந்த சம்பவத்தின் மூலியமா நாம என்ன கத்துக்கிறோம்? சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் நாட் அ குளோபல் வார்மிங் கேஸ், இன்ஸ்டெட் இட் இஸ் அ குளோபல் டிம்மிங் கேஸ். அண்ட் சல்ஃபேட் ஏரோசால்ஸ் ஹேஸ் ஹை ஆல்பிடோ. அதனால தான் நாம என்ன பண்றோம்? இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷனுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு ஏரோசால்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நாம வச்சிருக்கோம். ரைட்டா? பட் அந்த ஐடியாவில் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இது வந்து ஒரு நாட்டுக்குள்ள நாம விவசாயம் பண்ற மாதிரி கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ள நாம ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்டடான லெபராட்டரியில நாம ஏதோ ஒன்று பண்றது மாதிரி கிடையாது. திஸ் இஸ் அன் ஓப்பன் அட்மாஸ்பியர். இட்ஸ் அ காமன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேன்கைண்ட், ஹியூமன் கைண்ட், இல்லையா? வி கான்ட் சே தட் ஓகே நான் இந்தியாவில், நான் டெல்லியில தான் பண்றேன், இட் won't affect பாகிஸ்தான் ஆர் சைனா. இல்லை நான் யூஎஸ்ல தான் பண்றேன், இட் won't affect மெக்சிகோ. நோ. ஏர், வாட்டர், லேண்ட், இட்ஸ் இட் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன். ஒரு இடத்துல பண்ணக்கூடிய விஷயம், இட் ஹேஸ் கான்சிக்வன்சஸ் ஆர் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட் ஆன் த்ரூ அவுட் த குளோப். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன். நீங்க மட்டும் என்ன பண்ணிடுவீங்க? ஒரு இடத்துல போயிட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து ஏரோசாலை இன்ஜெக்ட் பண்ணிடுவீங்க. அதோடைய நல்ல கான்சிக்வன்சஸ், பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ், யூ ஆர் aiming that will happen. But what if there are negative consequences? சூரிய ஒளி அப்படிங்கிறது, most people are taking it for granted, but instead சூரிய ஒளியை வச்சு இங்க எத்தனையோ ஆர்கானிசம்ஸ் நம்பி இருக்கு. Plants are depending upon it for photosynthesis. இப்போ நேரா வரக்கூடிய சன்லைட்டுக்கு பதிலா இந்த ஸ்கேட்டர்ட் ஆகி வரக்கூடிய சன்லைட் தான் அப்படிங்கும்போது கிடைக்குது, ஸ்கேட்டர்ட் ஆகி வரக்கூடிய சன்லைட் தான் நம்ம பிளான்ஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது photosynthesis rate will reduce. இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கு. இதனால தான் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ரைட்டா? நீங்க வாட்டுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா what will happen to other countries? Have you studied its negative consequences properly? No. ரைட்டா? அப்ப இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த டாபிக். ரைட்டா? a few more details about stratospheric aerosol injection. First of all, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷனை எதனால ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்பர் 1, அந்த ஹைட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா the more higher we go, the more area we would cover. ரைட்டா? மேலே போக போக நிறைய ஏரியாவை வந்து நம்மளால கவர் பண்ண முடியும். ஒன்றாவது. ரெண்டாவது, இதே ஏரோசால் இன்ஜெக்ஷனை நான் ட்ராப்போஸ்பியர்ல பண்றேன், ஒரு சிரஸ் கிளவுடையோ இல்லை வந்து ஒரு சிரோஸ்ட்ராட்டஸ் கிளவுடையோ நான் உருவாக்குறேன் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, there is high probability that such clouds will be washed away. Right? Of course it is part of condensation, இல்லையா? கண்டென்சேஷன் நடக்குது அப்படிங்கும்போது அந்த காத்துல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ they all will get dissolved in the rain, in the form of rain, and they will fall down as rainfall. கண்டென்சேஷன் ஆகும், precipitation ஆயிரும். அப்போ ட்ராப்போஸ்பியர்ல நான் பண்ணா அது என்னவாயிரும்? ஈஸியா எலிமினேட் ஆயிரும். பட் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல பண்ணேன் அப்படின்னா it will stay there. ரைட்? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி, அண்ட் ஐ டோல்ட் யூ, ரைட், அது வந்து நம்ம ரொம்ப உயரமாக பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல். உயரமாக எங்கே பண்ணலாம்? எங்கே சூரிய ஒளி அதிகமாக வருதோ அங்கே பண்ணலாம். எங்கே சூரிய ஒளி அதிகமாக வரும்? ஈக்குவேட்டரில் வரும். ரைட்? அப்போ ஈக்குவேட்டரில் வந்து ட்ராப்போஸ்பியருடைய உயரம் எந்த அளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ட்ராப்போஸ்பியருடைய ஹைட் வந்து இட் வேரியஸ் பிட்வீன் சம் 8 கிலோமீட்டர் to 18 கிலோமீட்டர்ஸ். எல்லா இடத்துலையும் ட்ராப்போஸ்பியருடைய உயரம் ஒன்றா இருக்கிறது கிடையாது, வேற வேறையா இருக்கு. காரணம், பிகாஸ் equator has more convection, right? equator has more centrifugal force to it. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் ஹைட். அப்போ ஈக்குவேட்டர்ல தான் நிறைய சோலார் ரேடியேஷனுமே வருது. அப்போ நாம என்ன பண்ணலாம்?
ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கும்போது ரொம்ப உயரமா இருக்கும் எங்க ஈக்குவேட்டர்ல, நாட் ஜஸ்ட் ட்ராபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆல்சோ வெரி ஹை நியர் ஈக்குவேட்டர், ரைட்? அப்போ அதனால நாம ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் அப்படின்னு பிளான் பண்றோம் அப்படின்னா அதோடைய பெஸ்ட் ஸ்பாட் எதுவா இருக்கும் அப்படின்னா அபவ் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான், அதுதான் பெஸ்ட் பிளேஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன். ஆனா இப்போ வரைக்கும் நாம வந்து ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் எங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹையர் லாட்டிடியூட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா 18 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய ஏர் ஃபிளைட், ரைட்? நம்மளுடைய நார்மலான ஏர்பிளைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளைன்ஸ் வந்து பறக்கிறதுக்கு லிமிடேஷன் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட் வரைக்கும் தான் அவங்களால பறக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுவும் ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல அவங்களால பறக்க முடியாது. அதுக்காக நாம புது மெஷின்ஸை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய போயிங் ஃபிளைட்ஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணாதான் ஈக்குவேட்டோரியல் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல நம்மளால என்ன பண்ண முடியும், இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் அது நடக்கல, டெம்பரேட் ரீஜன்ஸ்ல தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்? ஃபைன். அப்போ ஐ ஹோப் இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன்னால வேற என்னென்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரும்? ஒன்றாவது, அந்த வரக்கூடிய இன்சுலேஷனுடைய அமௌண்ட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்? விச் மீன்ஸ் இட் இன்க்ரீசஸ் த டிஃப்யூஸ் ரேடியேஷன். டிஃப்யூஸ் ரேடியேஷன்னா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அட்மாஸ்பியரில் நிறைய கேஸஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்த்துருப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தெர் இஸ் அ ஹியூஜ் கிளவுட், வரக்கூடிய சூரிய ஒளி எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா அதோடைய ஆல்பெடோ எஃபெக்ட்னால தே கெட் ரிஃப்ளெக்டட். ரிஃப்ளெக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் பட்டு இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் மாலிக்யூல்ஸில் இது படும்போது தே கெட் ஸ்கேட்டர்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், ரைட்டா? எல்லா இடத்துலையும் வேற வேற ஆங்கிளில் தே கெட் ஸ்கேட்டர்ட், ஒளிச்சிதறல் நடக்கும். அப்போ அந்த ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன் தான் எங்கே வரும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பிளான்ஸ்க்கு வரும். Which one will benefit plants? A direct solar insolation or such kind of diffused radiation? ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் மூலியமா நாம என்ன பண்றோம், டைரக்டா வரக்கூடிய இன்சுலேஷனை நிறைய ஏரோசாலை கொட்டி என்ன பண்றோம், ஸ்கேட்டர் ஆக வைக்கிறோம் அல்லது ரிஃப்ளெக்ட் ஆக வைக்கிறோம். ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா சுத்தம் கீழே வரவே வராது, மேலே போயிடும். பட் ஸ்கேட்டர் ஆச்சு அப்படிங்கும்போது டிஃப்யூஸ்டான ரேடியேஷன் கீழே வரும். இது பிளான்ட்ஸுக்கு எந்த விதத்திலேயாவது உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, photosynthesis rate will definitely get affected by this, இல்லையா? ரைட். So that's why increased diffuse radiation வருங்கிறாங்க. That's a negative thing. It will affect how plants would do metabolism. And ரெண்டாவது, ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங். நீங்க பாட்டுக்கு ஈஸியா ஜாலியா நினைச்ச உடனே சல்ஃபேட் ஏரோசால்ஸை கொட்டுறேங்கிறீங்க. பட் இந்த சல்ஃபேட் ஏரோசாலுங்கிறது கீழே இருந்து வரக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, அப்சர்வ் பண்ணும் கண்டிப்பா. அது வந்து அதுக்கு அப்சர்வ் பண்ணி ஹீட்டப் ஆகணுங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ். கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் கீழே இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஹீட்டப் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது, ரைட்டா? இவங்களாலையும் ஆக முடியும். பட் அவங்க வந்து அவங்களுடைய, அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸுடைய பொட்டன்ட் வந்து ரொம்ப அதிகம். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இவங்களுடைய கிரீன் ஹவுஸ் பொட்டன்ஷியல் இஸ் வெரி ஹையர். தட்ஸ் வை வி கால் தம் அஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ். அண்ட் மோர் ஓவர் அவங்க இருக்கக்கூடியது வந்து வேலை செய்யக்கூடிய இடம் ட்ராபோஸ்பியர்ல, இவங்க வேலை செய்யக்கூடிய இடம் வந்து எங்க, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல. இவங்களை வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்ல மாட்டோம், இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு. பட் சொல்ல மாட்டோங்கிறதுனால it does not mean that sulfur dioxide will never absorb terrestrial radiation and get heated up. It will get heated up. அப்போ இது ஹீட் அப் ஆகும்போது what happens to those events that are happening in stratosphere? என்னென்ன ஈவெண்ட் நடக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? the polar vortex அப்படிங்கிறது, போலார் வார்டெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் அந்த இடத்துல அப்பர் ஏர் டைவர்ஜன்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல கூட ப்ரெஷர் டிஃபரன்சஸ்க்கு காரணம் ஸ்ட்ராட்டோஸ்பியரா இருக்கு. அப்போ இது எல்லாமே என்னன்னா பாதிக்கப்படலாம் if stratosphere warms up to an unprecedented level. ஏற்கனவே அது வார்ம் ஆயிட்டு தான் இருக்கு due to the presence of ozone. நீங்க எக்ஸ்ட்ராவா ஏரோசாலை கொட்டிட்டீங்கன்னா, ஒருவேளை அளவுக்கு அதிகமா அது வந்து ஹீட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் டிஃபரன்சஸ் கிரியேட் ஆகும், மேலே இருக்கக்கூடிய ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி போலார் வார்டெக்ஸ் வில் கெட் அஃபெக்டட். எத்தனையோ கோல்டு வேவ்ஸ் வர்றதுக்கெல்லாம் போலார் வார்டெக்ஸ் காரணமாக இருந்திருக்கு. போலார் வார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால கோல்டு வேவ்ஸ் வந்து தே ஃபைண்ட் இட்ஸ் வே இன் டு த டெம்பரேட் ரீஜன். யூஎஸ்லாம் blizzards எல்லாம் வரதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்ல, ரைட்? ஃபைன். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஓசோன் லேயர் டிஸ்ரப்ஷன். ஓசோன் லேயருடைய பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். நார்மலாகவே ஓசோன் லேயரில் ஃபோட்டோ டிசாசியேஷன் நடக்கும். ஆனால் நாம் அனுப்பக்கூடிய சில ஹாலஜன்ஸ், சில காம்பவுண்ட்ஸ் லைக் குளோரின், சிஎஃப்சிஸ், அதில் இருக்கக்கூடிய குளோரின்னால ஓசோன் டிப்ளேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது.
பட் உங்களுக்கு நல்லா தெரியும், நாம அனுப்பக்கூடிய குளோரின்னால மட்டுமே வந்து அங்க வந்து ஓசோன் டிப்ளேஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் சோ மெனி நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். நாம வந்து சிஎஃப்சி வந்து அனுப்புகிறோம். இந்த சிஎஃப்சி தே ஃபைண்ட் தேர் வே டு த போலார் ரீஜன் ஆர் அப்பர் அட்மாஸ்பரிக் ரீஜன். அங்கே வந்து போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் உருவாகும். நார்மலி ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் நாட் நோன் ஃபார் கிளவுட் ஃபார்மேஷன். எக்ஸ்ட்ரீம் கண்டென்சேஷன் நடந்தால் தான், எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் இருந்தால் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் கிளவுட்ஸ் உருவாகும். இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் எங்கே தான் எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா போலார் ரீஜனில் இருக்குது. அதுவும் அண்டார்டிகாவுக்கு மேலே இருக்குது. பிகாஸ் அண்டார்டிகா இஸ் அ what? It is a polar region and it is a land region, unlike Arctic. Arctic is ocean surrounded by land. Antarctic is land surrounded by ocean. Land cools down very faster and more effectively, right? So one, Antarctica is land. Antarctica has ice sheets. ரெண்டாவது Antarctica is a polar region, right? அப்ப இந்த ரெண்டு, and moreover எப்போதான் அதிகமான இந்த clouds ஃபார்ம் ஆகும்னா விண்டர்ல தான் ஃபார்ம் ஆகும். அவங்களோட விண்டர்ல. நமக்கு விண்டர் வந்து டிசம்பர்ல, அவங்களுக்கு விண்டர் ஜூன் ஜூலைல, ரைட்டா? ஃபைன். அப்போ அண்டார்டிகாவாக இருக்கணும், போலார் ரீஜனாக இருக்கணும், விண்டராக இருக்கணும். இந்த மூணு சுச்சுவேஷனும் ஒன்றா நடந்தாதான் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் கிளவுட்ஸ் உருவாகும். அந்த கிளவுட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெசிலிட்டேட் பண்ணும் இந்த ஓசோன் டெப்ளேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணும்? இட் கிவ்ஸ், எப்படி சொல்கிறது, ஒரு மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு மண்டபம் கொடுக்கறது மாதிரின்னு வச்சுங்களேன். இட் கிவ்ஸ் ஸ்பேஸ் ஃபார் திஸ் ரியாக்ஷன் டு அக்கர். ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இது பிஹேவ் பண்ணும், ரைட்டா? அப்போ இந்த ஃப்ரீ மூவிங் இந்த குளோரினும் இந்த ஓசோன் O3 மாலிக்யூலும் ஒன்னா இணையிறது எந்த இடத்துல இணையும் அப்படின்னா போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ல இணையும், ரைட்டா? போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட் கிவ்ஸ் த சஃபிஷியன்ட் ஸ்பேஸ். இப்போ நாம் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா இந்த SO2 ஏரோசால்ஸ். ஒருவேளை போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட் இல்லை அப்படின்னா இந்த SO2 ஆர் சல்ஃபேட் ஏரோசால் தான் என்ன பண்ண போகுது, இது மீட் பண்ணுறதுக்கான லொக்கேஷனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா இதுகளுடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப சின்ன சின்ன ஏரோசால்ஸ், ரைட்? இந்த மாதிரி கோடான கோடி மாலிக்யூல்ஸ் வந்து அப்படியே இருக்கு, இந்த ஏரோசால்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஃப்ரீ மூவிங் குளோரினும் ஓசோனும் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுறதுக்கான தேவையான இடத்த இது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஜஸ்ட் லைக் ஹவு போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் ஆர் ஒர்க்கிங், ரைட்? அப்போ இந்த காரணத்தினால என்ன நடக்குது, ஓசோன் லேயர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு டேமேஜ் இருக்குது. இந்த டேமேஜ் எதையும் புரிஞ்சிக்காம சில நேரங்களில் வந்து இதை நாம் சாலிடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து இறங்குறாங்க. இதோடைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வந்து இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்குடைய பேஸ், ரைட்? ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இட். அண்ட் ஃபியூ மோர் திங்ஸ் இஸ் தட் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷனில் சல்ஃபேட் ஏரோசால்ஸ் போடுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மெட்டீரியல் போடலாமா அப்படிங்கிற மாதிரி தேர் ஆர் சர்டன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அலுமினா, கால்சைட், அலுமினா அண்ட் கால்சைட். இந்த கிளாஸ் நடத்தும் போதே நாம் ஆல்பிடோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சில சர்ஃபேஸ் ஆர் மாலிக்யூல்ஸை நாம் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். வி ரேங்க் சர்டன் ஏரியாஸ் தட் ஹேஸ் ஹை ஆல்பிடோ அண்ட் சர்டன் ஏரியாஸ் தட் ஹேஸ் லோ ஆல்பிடோ. ஹையஸ்ட் டு லோவஸ்ட் வந்து அடுக்கியிருப்போம். இல்லை நம்பர் 1 பொசிஷனுக்கு யாருக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியமுக்கு இருந்துச்சு. அலுமினியம் ஹேஸ் தி ஹையஸ்ட் ஆல்பிடோ, ஈவன் ஹையர் தென் வாட், ஹையர் தென் ஓஷன் ஐஸ். பொதுவாக நம்ம அப்படி தான் நினைப்போம், ஐஸ் வெள்ளையாக இருக்குது அதனால அது நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட அது ரேங்க் 1 வர வேண்டியது தான். பட் ரேங்க் 1 அவருக்கு இல்லை, ரேங்க் 1 யாருக்கு? அலுமினியமுக்கு. இட் ஹேஸ் ஈவன் ஹையர் ஆல்பிடோ. அப்போ அப்பேற்பட்ட அலுமினியமுடைய ஒரு டெரைவேட்டிவ் அலுமினாவை நாம் என்ன பண்ணலாம், பொடி பொடியாக தூளாக்கி வானத்தில் கொண்டு போய் ஏரோசாலுக்கு பதிலாக இதை கொண்டு போய் கொட்டிடலாம், இல்லைனா கால்சைட்டை கொண்டு போய் கொட்டிடலாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஐடியா. எதனால் அப்படின்னா தே ஸ்கேட்டர் சன்லைட் பெட்டர், தே ஹாவ் மோர் எஃபிஷியன்ட் ஸ்கேட்டரிங், ரைட்டா? நாம் வந்து ஒரு சல்ஃபேட் ஏரோசால்ஸை வந்து 10 டன் இறக்குறதும் ஒன்று தான், இந்த கால்சைட்டையும் அலுமினாவையும் ஒரு 2 டன் இறக்குறதும் ஒன்று தான். கம்மியான மாலிக்யூல்ஸ் போதுமானதுங்கிறாங்க. தே ஹாவ் மோர் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். ரெண்டாவது, தே அப்சார்ப் லெஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணி ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து வார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான வார்மிங் ஃபினாமினா இவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தே ஹாவ் லோவர் ஓசோன் டேமேஜ். ஏன் தெரியுமா? இவங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுக்கலாம், இந்த குளோரினும் ஓசோனும் ஒன்றா ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த வந்து இவங்க கொடுக்கலாம். ஆனால் இவங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப ரொம்ப குறைவு. சர்ஃபேஸ் ஏரியான்னு நான் சொல்கிறேன். அது என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மாலிக்யூலுடைய ஏரியாவை எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் இதே கியூபை இன்னும் பல்வேறு துண்டுகளாக வெட்டி சின்ன சின்ன கியூபாக மாற்றுறீங்கன்னா திங்க் அபவுட் த கம்பேரிசன்.
பெரிய கியூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா பெருசா அல்லது இந்த ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கியூப்ஸோடைய சர்ஃபேஸ் ஏரியா பெருசானா இந்த ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கியூப்ஸோடைய சர்ஃபேஸ் ஏரியா தான் பெருசு. ஸோ லார்ஜர் த மெட்டீரியல் லோவர் த சர்ஃபேஸ் ஏரியா, ரைட்? இந்த கேஸ்ல சொல்றேன், ரைட்டா? அப்போ நம்மளுடைய ஏரோசால்ஸ் அப்படிங்கிறது வந்து குட்டி குட்டியான மாலிக்யூல்ஸ் மாதிரி, வேறஸ் இந்த கால்சைட் அலுமினா இதெல்லாமே என்னன்னா கம்பேரிட்டிவ்லி பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ். இவங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை விட இவங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். நமக்கு அதிக சர்ஃபேஸ் ஏரியா வேணும் எதுக்கு? இந்த குளோரினும் இந்த ஃப்ரீ குளோரினும் ஓசோனும் மீட் பண்றதுக்கு. there's a huge process in ozone depletion. அது இங்கே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். again that is a separate topic, right? So yes, so in the calcite and alumina offer a smaller surface area, so less meeting between chlorine and ozone, right? And less diffuse radiation. So இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதனால அலுமினா அண்ட் கால்சைட் யூஸ் பண்ணலாம் instead of sulfate aerosols அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள், right? Hope you have understood this topic. One more topic with respect to stratospheric aerosol injection. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது ஸ்பேஸ் பேஸ்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக நாம் இப்போ பார்த்த இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இதை தாண்டி மரைன் கிளவுட் பிரைட்டனிங் பண்ணுறாங்க, சிரஸ் கிளவுட் தின்னிங் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நாம் தனியாக படிச்சிருக்கோம். மரைன் கிளவுட் பிரைட்டனிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், எல்லாம் தனி டாப்பிக்காக படிச்சிருக்கோம். பட் இதுகளுக்குள்ளேயே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் வந்து மரைன் கிளவுட் பிரைட்டனிங்கை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ரைட்? அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ இன்ஜெக்டிங் லைட் ரிஃப்ளெக்டிங் பார்ட்டிகிள்ஸ் இன் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் குட் ஆல்சோ மேக் மரைன் கிளவுட்ஸ் பிரைட்டர். ஒன்று பண்ணால் இன்னொன்றுக்கு இன்னும் பவர் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி, ரைட்? மரைன் கிளவுட் இன்ஜெக்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொல்லிடுறேன். கடல் வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஷிப்ஸில் வேப்பரைசர்ஸ் வச்சுருப்பாங்க. கடல் தண்ணியை உறிஞ்சு வேப்பராக மாற்றி அட்மாஸ்பியருக்கு அனுப்பும். அப்போ கடல்களுக்கு மேலே வெள்ளை கலரில் பெரிய பெரிய கிளவுட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த கிளவுட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளார வரக்கூடிய சோலார் ரேடியேஷனை ஆல்பிடோ எஃபெக்ட் அதுகளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ தில் ரிஃப்ளெக்டட் பேக். த மோர் பிரைட்டர் இட் இஸ், த மோர் ஆல்பிடோ தே ஹேவ், ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் இங்கே பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன், இவங்க இந்த மரைன் கிளவுட் பிரைட்டனிங்கை எப்படியோ இன்னும் பிரைட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Okay, of course it has not ended. பாப்போம், இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம், ரைட்? So what is marine cloud brightening? Spray fine sea salt droplets into low marine clouds, make clouds whiter and more reflective. Simple, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இதுக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் டிஃப்யூஷன் பிரைட்டனிங். டிஃப்யூஷன் இந்த வார்த்தையை நாம் இன்னைக்கு கிளாஸில் அடிக்கடி பேசிட்டோம். வாட் இஸ் டிஃப்யூஷன் பிரைட்டனிங்? வாட் இஸ் டிஃப்யூஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நாம் நிறைய ஏரோசால்ஸ் போடுறதுனால நேரடியாக வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் அதுக்கு இருக்குது. ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகணும், இல்லைன்னா ஸ்கேட்டர் ஆகும், ரைட்? ஸ்கேட்டரிங் அப்படிங்கும்போது ஒளி சிதறல் மாதிரி, ரைட்டா? எல்லா டைரக்ஷன்லையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், ஆங்குலராக வந்து விழுகும், ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கிளவுடில் நேரடியாக விழக்கூடிய சோலார் ரேடியேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் ஆங்குலராக விழக்கூடிய சோலார் ரேடியேஷன், அதாவது இந்த scattered radiation always fall in an angle, right? அப்போ இந்த ஆங்கிளில் விழக்கூடிய சோலார் ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீஸ் கெட் ரிஃப்ளெக்டட் மோர். இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அதாவது ஆல்பிடோ நடக்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயம் தேவைன்னு. ஒன்று, அது பிரைட்டராக இருக்கணும். ரெண்டாவது, ஸ்மூதராக இருக்கணும். மூணாவது என்ன தெரியுமா? அந்த சூரியனுடைய ஆங்கிள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லாண்டராக இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்லாண்டியராக இருக்கோ அந்த அளவுக்கு இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் மோர். தண்ணிக்குள்ளே டார்ச் அடிக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வேர்ட்டிக்கலாக டார்ச் அடிச்சிங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே லைட் வந்து பெனிட்ரேட் ஆகும். வேறஸ் நீங்கள் வந்து ஆங்குலராக அடிச்சிங்க அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். உதாரணம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா சன்ரைஸும் சன்செட்டும். சன்ரைஸ் சன்செட் டைமில் சோலார் லைட் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக வரும். அப்போ அதுதான் என்னென்னா நம்மளுடைய இந்த சர்ஃபேஸில், ஓஷன் சர்ஃபேஸில் வந்து அந்த சூரிய ஒளி வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லோயிஷாக தெரியும், ஃபுல்லாக அந்த கடல் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்சிஷாக தெரியும். சன்ரைஸ் அண்ட் சன்செட் டைமில் சோலார் ரேடியேஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் த மோஸ்ட். அப்போ இதோட அர்த்தம் என்ன? எவ்வளோ தூரம் அது வந்து ஆங்குலராக விழுகுதோ அவ்வளோ தூரம் ஆல்பிடோ எஃபெக்ட் வில் பி பவர்ஃபுல், ஆல்பிடோ கெப்பாசிட்டி வில் பி ஹையர். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த டிஃப்யூஷன் பிரைட்டனிங் அப்படிங்கிறது, இந்த கதையை தான் நான் சொல்கிறேன். நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஏரோசாலை இன்ஜெக்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு பதிலாக நிறைய ஸ்கேட்டரிங் நடக்கும். ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், ஸ்கேட்டரிங்கும் நடக்கும். ஸ்கேட்டர் ஆகி கீழே வரக்கூடிய லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா
பவர்ஃபுல்லான ஷார்ட் வேவ் ரேடியேஷனாக இல்லாமல் ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனாக வரும். ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன் ஒரு ஆங்கிளில் வரும். அப்போ ஆங்குலராக வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம மரைன் கிளவுட்ஸ் இருக்கும் இல்லையா, மரைன் ஏரியாவுக்கு மேலே மரைன் கிளவுட் பிரைட்டனிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளவுட்ஸில் விழுந்து இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் மோர், ரைட்? அப்போது நார்மலாகவே இந்த கிளவுட்ஸ் வந்து பிரைட்டராக தான் இருக்கும். கூடவே இப்போ நம்ம வந்து வரக்கூடிய லைட்டையும் என்ன பண்ணிட்டோம், ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து விழுகிற மாதிரியா மாற்றிட்டோம். அப்போ இன்னும் இவர் வந்து இவருடைய பொட்டென்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யாருடைய பொட்டென்ஷியல்? மரைன் கிளவுடுடைய பொட்டென்ஷியல் இஸ் இன்க்ரீசிங், ரைட்? அப்போ இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய லிங்க். மேபி ஒருவேளை டிஃப்யூஷன் பிரைட்டனிங் அப்படிங்கிற டேர்மை நீங்கள் எங்கேயாவது விட்னஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சுன்னா திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட், ரைட்? எஸ், இந்த ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து விழுகிறது தான் டிஃப்யூஷன் பிரைட்டனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. I hope you'd be able to solve such questions if they are coming in prelims, right? Yes. Fine. So again, this is the image that represents stratospheric aerosol injection and how it increases the diffusion brightening of the lower clouds. Marine cloud brightening la பண்ணக்கூடிய clouds உடைய potential அது எப்படி increase பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டோம். Right. Fine. The next topic is China is building the world's largest dam. Something, it's like a happy news for China, but not for India, right? It's like a water bomb, a ticking water bomb. Yarukku? For the countries that are at the, yes, they are at the downstream areas, இல்லையா? Lower riparian states அப்படின்னு சொல்லலாம். யாரு? இந்தியா, பங்களாதேஷ். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிப்பாட்டினது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் ஹைட்ரோ டிப்ளாமசி அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் வெரி சென்சிட்டிவ், ரைட்டா? அது வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இன்னொரு நாட்டுடைய பர்டிகுலர் ஏரியாவுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது. அந்த வகையில் நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ வெரி மச் டிபெண்ட் அப்பான் பிரம்மபுத்திரா. ஸோ திஸ் பிரம்மபுத்திரா டஸ் நாட் ரைஸ் இன் இந்தியா, இன்ஸ்டெட் இட் ரைசஸ் இன் டிபெட். உங்களுக்கு தெரியும், சட்லஜுடைய சோர்ஸும் இண்டஸுடைய சோர்ஸும் நம்ம பிரம்மபுத்திரா, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யார்லுங் ஜாங்போ இன் டிபெட். கிட்டத்தட்ட இதெல்லாமே ஒரே, நாட் எக்ஸாக்ட்லி ஒன் லொகேஷன், பட் அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட ஒரு கிளேஷியருக்கு பக்கத்தில் உருவாகக்கூடியது தான். சிங்கி காம்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, மான்சரோவர், இது எல்லாமே ரொம்ப ப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய ரீஜன், ரைட்? அதுலேருந்து உருவாகக்கூடியது தான். விச் மீன்ஸ் சைனா ஹேஸ் தி கண்ட்ரோல் ஓவர் தி அப்ஸ்ட்ரீம் ஏரியாஸ். இந்த அப்ஸ்ட்ரீம் ஏரியாஸை அவங்க தங்களுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இதனால் லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட். எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ எஸ், சைனாஸ் பிளான் ஃபார் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் டேம், ஈவன் 3 times bigger than China's 3 gorgeous dam. 3 gorgeous dam வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பூமியோடைய ரொட்டேஷனல் ஸ்பீடையே ஆல்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா 3 gorgeous damக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். Now this is even 3 times bigger than that. அப்போ இவனுடைய பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரைட்? எங்கே கட்டுறாங்க, எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட்? ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் யார்லுங் ஜாங்போ, எஸ், இன் சைனா. இட் ஒரிஜினேட்ஸ் நியர் மவுண்ட் கைலாஷ். இதெல்லாமே நம்ம பேசிட்டோம், பேசிக்ஸ் இல்லையா? இந்த பிரம்மபுத்திரா ரிவர், அதாவது யார்லுங் ஜாங்போ ரிவர் வந்து நம்மளுடைய இந்த ஹிமாலயாஸ் வந்து ஒரு இடத்துல சின்டாக்சியல் பெண்ட் எடுக்கும். அதாவது இந்த மாதிரி நார்மலாக ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து சவுத் வேர்ட்ஸ் பெண்டா, சின்டாக்சியல் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பக்கம் மட்டும் இல்லை, இங்கே காஷ்மீர் தாண்டி கூட ஒரு லெஃப்ட் சைடில் வந்து அது வந்து டவுன்வேர்டாக இது வந்து பெண்ட் ஆகும். சின்டாக்சியல் பெண்டுன்னு சொல்லுவாங்க. கிரேட் பெண்ட். ஸோ இந்த ரீஜனில் மலை மட்டும் பெண்ட் ஆகலை, கூடவே வரக்கூடிய நம்மளுடைய யார்லுங் ஜாங்போவும் பெண்ட் ஆகுது. அதுவும் ஒரு கிரேட் பெண்ட் எடுக்குது. பெண்ட் எடுக்கக்கூடிய ரீஜனில் ஒரு பெரிய கார்ஜை கூட கிரியேட் பண்ணுது. ஒரு நீளமான சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து ஒரு கார்ஜ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட், ஃபைன். ஸோ ஒரு ஹிமாலயன் ரிவருடைய பொட்டென்ஷியல் என்னன்னா, இட் இஸ் யங். ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் earlier areas are mostly young, which means they are very powerful. They are able to down cut more V-shaped valleys create பண்ணும். அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி கார்ஜஸ் ஆர் கேனியன்ஸ் வந்து உருவாக்கும். அப்பேற்பட்ட கார்ஜ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரேட் பெண்ட் ரீஜன்ல இருக்கு. இந்த ரீஜன்ல தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மிகப்பெரிய டேமை வந்து கட்ட போறாங்க, ரைட்டா? ஃபைன். ஸோ China has embarked on constructing a massive dam at Great Bend capable of generating an unprecedented 60 gigawatts of energy, 3 times the capacity of renowned
த்ரீ கார்ஜஸ் டேம் நான் சொன்னேன் இல்லையா, த்ரீ கார்ஜஸ் டேமை விட 3 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேம். ஹவு குட் சைனீஸ் டேம் அஃபெக்ட் த ஃப்ளோ ஆஃப் பிரம்மபுத்திரா இன் இந்தியா? அப்ஸ்ட்ரீம் ஏரியாவில் நாம் டேம்ஸ் கட்டுறதா இருந்தால் அதோடைய விளைவு நிறையா. ஒன்றாவது, பொலிட்டிக்கலி ஒரு ரிவர் ஒரு வாட்டரை எப்போ ரிலீஸ் பண்ணணும், எப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது, எந்த சீசன் வந்து லோவர் ஸ்டேட்ஸுக்கு ரொம்ப ஒரு லீனான ஒரு சீசனாக இருக்குது, அப்போ ரிலீஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. இன்ஸ்டெட் பக்கத்து நாட்டுக்காரங்களோட கையில் இருக்குது. விச் மீன்ஸ் தே கேன் டிக்டேட் வாட் இந்தியா ஷுட் டூ. ரைட்டா? ஸோ பொலிட்டிக்கலி இந்தியா இஸ் அண்டர் அ டிஸ்அட்வான்டேஜ்ட் கண்டிஷன். Right? Just like how Pakistan was in a disadvantaged position with respect to Indus River Treaty, now India is also, at a disadvantaged situation, right? One, political disadvantage. Rendavathu, Brahmaputra is a lifeline for many northeastern states. விவசாயத்துக்கும் சரி, இல்லை ஹைட்ரோஎலக்ட்ரிக் பார்க்கும் சரி, இன்னும் நிறைய பயோடைவர்சிட்டி ஏரியாஸ், காசிரங்கா இருக்குது, ஒராங் இருக்குது, எத்தனையோ ஏரியாஸ்க்கு வந்து இதுதான் லைஃப் லைனாக இருக்குது. அப்போ இதோடைய ரன் ஆஃப் த ரிவர், ஒரு ரிவருடைய நார்மல் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணுறோம், நடுவில் டேமை கட்டி அதோடைய ஃப்ளோ வந்து நம்ம குறைக்கிறோம் இல்லை அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது that will definitely affect the lifelines of those people who are living at the lower states, right? ரெண்டாவது. மூணாவது, இந்த டேமை வந்து கட்டும்போது ஏகப்பட்ட அமௌண்ட்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி, ரைட், செடிமெண்ட்ஸ் வந்து ஓவர்லோடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டியூரிங் when the dam is being constructed. அந்த டைமில் அதிக டர்பிடிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ்க்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். டர்பிடிட்டி, ஹை டர்பிடிட்டி will definitely affect the fish population, ரைட்? மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து ஃபிஷ்ஷை கூட ஸ்டேபிள் டயட்டாக வச்சுருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து உண்டு. ரெண்டாவது. மூணாவது, ஒன்ஸ் இதை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரிவரில் வரக்கூடிய செடிமெண்ட் அளவுங்கிறது குறையும். இதே செடிமெண்ட்டை பற்றி தான் நம்ம பாசிட்டிவாக பேசணும். ஐ மீன் ரொம்ப அதிகமாக வருது, அதனால டர்பிடிட்டி வருதுன்னு சொல்லி போன பாயிண்ட்டில் பேசணும். பட் இந்த பாயிண்ட்டில் இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சதுக்கப்புறம், இந்த டேமை கட்டி முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய செடிமெண்ட்டோடைய அளவு வந்து கன்சிடரபிளாக ரெடியூஸ் ஆகும். அதிகமாக ஓரளவுக்கு மேலே அதிகமாகிறதுனால டர்பிடிட்டி வருது அப்படின்னா ஒரு அளவுக்கு கீழே கம்மியாகிறதுனாலையும் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? அஃப்கோர்ஸ் ஃப்ளட் பிளைன்ஸ் வில் நாட் பி ரிப்ளனிஷ்ட். நம்ம பாபர், கேங்கர், பாங்கர், காதர் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? காதருங்கிறது என்னது? ஒவ்வொரு வாட்டி whenever the river rises it deposits new alluvial matter இல்லையா? alluvial soil புதுசாக டெபாசிட் பண்ணும். ரெப்ளனிஷ் பண்ண தான் nutrients will get replenished. that will be very useful for agriculture. செடிமெண்ட்ஸே வராது இனிமே அப்படின்னா எப்படி உங்களுக்கு காதர் லேயர்னு ஒன்று உருவாகும்? எப்படி நியூட்ரியன்ஸ் ரெப்ளனிஷ் ஆகும்? நியூட்ரியன்ஸ் ரெப்ளனிஷ் ஆகலைன்னா எப்படி அக்ரிகல்ச்சர் நடக்கும்? ஐ மீன் எஃபிஷியண்ட்டாக நடக்கும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் a few disadvantages that India is going to face. என்னன்னா இது எல்லாத்துக்கும் மேலே சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணு தான். இன்ஃபேக்ட் இப்போ கூட ரொம்ப ரீசெண்டாக ஷாங்காய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு இந்தியன் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ் காட் டிஸ்கிரிமினேட்டட், ரைட்டா? அருணாச்சல் பிரதேஷ் சாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சைனீஸ் பீப்புள் அஃபீஷியல்ஸ் வந்து சொன்னதா there is a report and our Ministry of External Affairs has warned against that, ரைட்டாக வார்ன் பண்ணியிருக்காங்க, ரைட்? அப்போ இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் டஸ்ஸில் வந்து குறிக்குது. ஃபைன். தேர் இஸ் ஆக்சுவலி an expert level mechanism. அதாவது நாட் ஜஸ்ட் யார்லுங் ஜாங்போ, நாட் ஜஸ்ட் பிரம்மபுத்திரா, சட்லஜ் கூட டிபெட்டில் தான் உருவாகுது. இன்னும் ஒரு சில நதிகள் டிபெட்டில் தான் உருவாகுது. அப்போது சில முக்கியமான சீசன்ஸில் சைனா மஸ்ட் ரிப்போர்ட் த டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ரிவர்ஸ். அந்த ஒப்பந்தத்தை வந்து நாம் 2006 போட்டுட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு சட்லஜ் அண்ட் பிரம்மபுத்திரா. ஆனால் இன்னைக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான், ரைட்? ஃபைன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் எஸ், திஸ் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் ரீஜன். பிரம்மபுத்திரா அது ஆக்சுவலாக ஹிமாலயா இஸ் த யங் ஃபோல்ட் மவுண்டன் அண்ட் இஸ் செட் டு க்ரோ இல்லையா, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பண்ணுறேன் அப்படிங்கும்போது எத்தனையோ ஃபோல்டு, எத்தனையோ ஃபால்ட், ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்ணாலே அது வந்து பெரிய விளைவு ஏற்படுத்தும். இங்கே நாம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய டேமை கட்டிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பேரழிவுகளை ஏற்படுத்த போகுது, எர்த்குவேக்ஸ் கிரியேட் பண்ண போகுது, ஃபால்ட் ஸ்லிப்பேஜஸ் நடக்க போகுது, லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் that will definitely affect India. Along with India, Bangladesh will also be affected. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது, ரைட்? ஃபைன். ஸோ எஸ், திஸ் இஸ் த பாயிண்ட் that I'm talking about, the Great U Bend, மெடாக் கவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்?
அந்த ரீஜனில் தான் இவங்க வந்து கட்ட போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ரிவர் அப்படிங்கிறது சியாங் ரிவர் அப்படிங்கிற பேரில் தான் உள்ளார வருது. அருணாச்சல் பிரதேஷில் பிரம்மபுத்திராவுடைய நேம் அப்படிங்கிறது சியாங். அப்புறம் 1-2 மைனர் ட்ரிபியூட்டரிஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து பிரம்மபுத்திராவே நாம் வந்து சொல்லுவோம். ரைட்? எஸ், திஸ் இஸ் தி ஆக்சுவல் கிரேட் பெண்ட் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். இந்த இடத்துல தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்டாக்சியல் பெண்ட் ரீஜனில் there is one high peak, that is Namcha Barwa. இந்த வெஸ்ட் சின்டாக்சியல் பெண்டு கிட்ட நமக்கு நங்க பார்பத் அப்படின்னு சொல்லி ஒரு பீக் இருக்கு. ஈஸ்ட் சின்டாக்சியல் பெண்டுக்கு கிட்ட நாம்ச்சா பார்வா அப்படிங்கிற ஒரு பீக் கூட இருக்கு. தீஸ் ஆர் சம் ஏரியாஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு த பேசிக்ஸ். 11th NCERT கொடுத்துருப்பாங்க இந்த பீக்ஸ் பற்றியெல்லாம். ரைட்? அதோடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேன்யன் இஸ் ஈவன் டீப்பர் தேன் கிராண்ட் கேன்யன். யூஎஸ்ல இருக்கக்கூடிய கிராண்ட் கேன்யனை விட ஆழமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொட்டென்ஷியல் ஏரியா. ரைட்? ஃபைன். எஸ். ஸோ these are certain points with respect to China's dominance in Brahmaputra. So the next topic, moving on to the next topic, how crushed stone could help fight climate change. Once again, geoengineering in news. Geoengineering la carbon dioxide removal nu ஒரு potentialana ஒரு technique இருக்குன்னு பார்த்தோம். One important carbon dioxide removal technique is இந்த ஸ்டோன், இந்த எரோட் வெதர்ட் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து தூவி விடுறது மூலியமா கார்பன் டை ஆக்சைடை வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ஹான்ஸ்ட் ராக் வெதரிங் அப்படிங்கிறது இந்த டெக்னிக்குடைய பேர். எப்படி என்ஹான்ஸ்ட் ராக் வெதரிங் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் யூ மீன் பை வெதரிங்? வாட் இஸ் வெதரிங்? தட் இஸ் வீக்கனிங் ஆஃப் அ ராக் இல்லையா? ஒரு கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ராக் வந்து காலப்போக்கில் பல ஜியோமார்பிக் ஏஜென்ட்ஸ் காரணமாக அதோடைய ஆக்ஷன் காரணமாக இட் கெட்ஸ் வீக்கெண்ட். தட் இஸ் நேச்சுரல் ராக் வெதரிங். நார்மலாகவே தண்ணி ஒரு பாறை மேலே பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாறை வந்து கிராஜுவலாக வீக்கன் ஆகும். ஒருவேளை அந்த தண்ணியில் ஆக்சிஜன், டிசால்வ்ட் ஆக்சிஜன் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது, அல்லது அந்த தண்ணியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் டிசால்வ்டாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த வெதரிங் வந்து இன்னும் வேகமாக நடக்கும். ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கக்கூடிய வெதரிங் கார்பனேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா அல்லது ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா இன்னும் வந்து வேகப்படுத்தப்படலாம். இட் கேன் பி ஸ்பெட் அப். ரைட்? ஸோ நார்மல் கண்டிஷனை பாருங்க, ரெயின் வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் ஒன்று சேரும்போது a weak acid is produced, that is a carbonic acid. The capacity of carbonic acid to degrade a rock, to weather a rock, is pretty much higher. Right? Fine. So when this acidic rain falls on certain rock, பசால்ட் மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு பாறை மேலேயோ விழுகுது அப்படிங்கும்போது அந்த ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாக ஆரம்பிக்கும்? வெதர் ஆகி டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மழை விழுந்துச்சு இல்லையா, மழையில இருந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த கார்பன் கண்டென்ட் வந்து இந்த பாறையில வந்து ஒட்டிக்கும். இந்த சென்ஸ் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஜஸ்ட் லைக் ஹவு அயன் ரஸ்ட்ஸ். Fe அப்படிங்கிறது FeO2 மாறுது இல்லையா, அயன் ஆக்சைடா மாறுது இல்லையா. அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், அப்போ விழக்கூடிய அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அல்லது காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இஸ் கெட்டிங் லாஷ்ட் ஆன், இட் இஸ் ரியாக்டிங் வித் தி மெயின் எலிமெண்ட் அயன். அதே மாதிரி காற்றுல இருக்கக்கூடிய அல்லது மழையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இட் இஸ் ரியாக்டிங் வித் த மெட்டீரியல் இன் த ராக், வித் தி எலிமெண்ட்ஸ் இன் த ராக். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது தே ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் திஸ் ராக், அஃப்கோர்ஸ் இன் அ மச் வீக்கர் ஃபார்ம், பைகார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? HCO3. ரைட்? Yes, while dissolving, the rock grabs CO2 from the rainwater and locks it away. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது தூளாகி பொடியாகி டிசால்வ் ஆகி காலப்போக்கில் இது அப்படியே கடலில் கலக்கும் இல்லையா. அப்படி கடலில் கலக்கும் போது திஸ் வில் டர்ன் இன் டு வாட்? லைம் ஸ்டோனாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ரைட்? ஃபைன். ஸோ திஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ரிமூவ்ஸ் CO2 ஃப்ரம் அட்மாஸ்பியர். அதுதான் என்னென்னா இதில் இருக்கிறதே அடிநாதம். இப்போ இது இயற்கையான ப்ராசஸ். வாட் இஸ் த நேச்சுரல் ப்ராசஸ்? The carbon dioxide from the atmosphere reacts with such kind of rocks like basalt, and these rocks get weathered and dissolved. They have captured carbon dioxide already. Now they are getting dissolved and they are finding their way to the ocean, and at the underwater level they get stored or transformed into limestones. அப்ப காத்துல இருந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க போயிருச்சு? கடலுக்கு அடியில போயிருச்சு, சீக்வெஸ்டர் ஆயிடுச்சு. ரைட்? நவ் ஓஷியன் பாட்டம் ஆக்ட்ஸ் as a கார்பன் சிங்க். இதுதான் வந்து ஐடியா. இப்போ நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த நேச்சுரல் ராக் வெதரிங் ப்ராசஸை ஆக்சலரேட் பண்ண போறோம். ரைட்? தட் இஸ் என்ஹான்ஸ்ட் ராக் வெதரிங். எதுக்கு மழை விழுந்து அந்த பாறையை வீக் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து டிசால்வ் ஆகி கடலுக்குள்ள போய் சேர்ந்து இதுக்கு ஒரு 1000 வருஷம் எடுக்கும். ரைட்டா? அதை விட நானே அந்த பாறையை பொடி பண்ணி கொடுத்துட்றேன். நானே ஒரு சில பாறைகள் லைக் பசால்ட்,
ஓலிவைன். நம்ம இந்த ராக் பற்றி பேசிக்ஸ் கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது ஓலிவைன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி குட் அப்சார்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ பசால்ட், ஓலிவைன் இந்த மாதிரியான பாறைகள் எல்லாத்தையும் நல்லா தூளாக்கி கிரைண்ட் பண்ணி தூளாக்கி இதை கொண்டு போயிட்டு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயோ இந்த மாதிரி ஓப்பன் லேண்ட்ஸில் போய் தூவி விட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பாறை கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறதை விட இந்த நிறைய தூளாக நம்ம தூவி விட்டுருக்கக்கூடிய பசால்ட் பவுடர்ஸ் வந்து நிறைய ரியாக்ட் பண்ணும். பிகாஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தீஸ் பவுடர்ட் பசால்டிக் ராக்ஸ் இஸ் மச் மோர் லார்ஜர். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அதே கான்செப்ட் தான். ஒரு பெரிய பாறை எடுத்துக்கிறோம், அதே பாறையை வந்து ஒரு 1000 பீசஸாக உடைக்கிறோம். ரெண்டில் எதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 1000 உடைச்சோம் இல்லையா, அந்த உடைச்ச அத்தனை பீஸோடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் இஸ் மச் மோர் லார்ஜர் தேன் திஸ் ஒன் சிங்கிள் பீஸ். அப்போ சிம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெரிய பெரிய பசால்டிக் ராக்ஸோடைய சைஸை உடைச்சு தூளாக்கி அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி வெதரிங்கை இன்னும் வேகப்படுத்துகிறோம். ரைட்டா? முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சர்ஃபேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணியிருக்கும். இப்போ அதை தூளாக உடைச்சிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாஸும் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும். அப்போ வெதரிங் வேகமாக நடக்கும். ரைட்? கார்பன் டை ஆக்சைடு இன்னும் நிறைய ராக் பார்ட்டிகல்ஸோட அட்டாச் ஆகும், இன்னும் நிறைய கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும், ஈஸியாக கடலுக்குள்ளே போயிடும், ஈஸியாக லைம் ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஆக்சலரேட்டட் வெதரிங் ப்ராசஸ். வி கால் இட் அஸ் என்ஹான்ஸ்ட் ராக் வெதரிங். இந்த ப்ராசஸ் பாருங்க, காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு will get dissolved into rainwater and forms a weak acid called carbonic acid. ஆசிட் ரெயின் கூட சொல்லுவோம். இது வந்து பாறைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கன் பண்ணி அந்த பாறைகளை வந்து வெதர் பண்ணும்போது அதுலேருந்து மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அயான்ஸ் அப்படிங்கிறது வெளியே வரும். அண்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து அதுகள் கூட ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி பைகார்பனேட் எலிமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். இந்த பைகார்பனேட் எலிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி கடலுக்குள்ளே போகுது அப்படிங்கும்போது கடைசியாக கார்பனேட்ஸ், சாலிட் கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். லைம்ஸ்டோன் மாதிரியான கார்பனேட்ஸ் வந்து உருவாகும். கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் உருவாகி கடலுக்கு அடியில் கிடக்கும். ரைட்டா? ஃபைன். அப்போ இதோடைய மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஒன்றாவது நாம் இங்கே பார்த்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வந்து சீக்வெஸ்டர் பண்ணுறது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, இந்த பாறைகள் வந்து வெதர் ஆகும்போது ஒரு ஒரு அசிடிக்காக இருக்கக்கூடிய சாயிலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும். ஏன்னா சாயில் வந்து அது பயங்கரமாக லீச் ஆனதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அசிடிக். அப்போ இந்த பாறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெதர் ஆகுது இல்லையா, இதுலேருந்து வரக்கூடிய பொடிகள், this actually adds nutrients, adds alkalinity to the soil. அப்போ அசிடிக்காக இருக்கக்கூடிய சாயிலையும் இதனால் என்ன பண்ண முடியும், நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஃபைன். ஸோ இட் இன்க்ரீசஸ் சாயில் ஆல்கலினிட்டி, இம்ப்ரூவ்ஸ் சாயில் நியூட்ரியன்ஸ் அண்ட் க்ரோத். அக்ரிகல்ச்சரல் இதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, அது ரொம்ப ஈஸிலி அவைலபிள். பசால்ட் ராக் அப்படிங்கிறது இட் இஸ் ஈஸிலி அவைலபிள். அதை வந்து கிரைண்ட் பண்ணி நாம் நிறைய இடத்துல தூவி விடுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் ஈஸியர். ஃபைன். ஒருவேளை even if the rock doesn't capture atmospheric carbon dioxide, சாயிலுடைய அசிடிட்டியை குறைக்கிறதுலையாவது அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் இல்லையா? கடலுடைய அசிடிட்டியாவது குறைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? பிகாஸ் எனிவே திஸ் இஸ் அன் ஆல்கலைன். ரைட்? அப்போ ஆல்கலைனுடைய கெப்பாசிட்டி தே கேன் நியூட்ரலைஸ் அசிடிக் என்விரான்மெண்ட்ஸ். அந்த அசிடிக் என்விரான்மெண்ட் சாயிலாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு திஸ் கேன் பி வெரி யூஸ்ஃபுல். அட் த சேம் டைம் தே ஹேவ் சர்டன் நெகட்டிவ்ஸ் ஆல்சோ. இந்த பாறைகளை எல்லாம் பொடியாக நசுக்கிறதுக்கு எனர்ஜின்னு ஒன்று தேவைப்படும். அந்த எனர்ஜி இப்போ வரைக்கும் நம்ம அதிகமாக எதை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபாசில் ஃபியூல் எனர்ஜியை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் மெயின் இஷ்யூ. ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்ஸ் இஸ் ப்ராப்ளமேட்டிக். அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையும் இந்த வெதரிங் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கிறது கிடையாது. ரொம்ப ஹாட்டாக ஹியூமிடாக அதிக ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடத்துல இது எஃபெக்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு ட்ராபிக்கல் ரீஜன்ஸில். இதே விஷயம் போலார் ரீஜனில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறது கிடையாது. ரைட்? எஸ். ஸோ திஸ் ரீஜன் இஸ் டிபெண்டிங் அப்பான் the climate of a particular spot. It works faster in tropical climates, but works slower in cold or dry regions. அடுத்தது மானிட்டரிங். எத்தனை துகள்கள், எத்தனை பொடி வந்து எவ்வளவு தூரம் கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணியிருக்கு, எத்தனை வந்து லைம்ஸ்டோனாக மாறி இருக்குன்னு சொல்லி அல்லது கார்பனேட்டாக மாறி இருக்குங்கிறத உங்களால் குவான்டிஃபையே பண்ண முடியாது. இட்ஸ் வெரி வெரி டஃப். மேபி ஸ்பில் ஓவராக கூட வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினால கூட கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிருக்கலாம். என்ஹான்ஸ்ட் ராக் வெதரிங்னால தான் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இட்ஸ் வெரி டஃபர். ரைட்? ஸோ மானிட்டரிங் டிஃபிகல்ட்டி இஸ் தேர். அண்ட் ஃபைனலி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எமிஷன்ஸ். ஒரு இடத்துல இங்கேயே பாறையை உடைச்சு இன்சைட் டு அதே இடத்துல நான் வந்து பொடி பண்ணி போடுறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல அதை குவாரி பண்ணி அதை பிடிச்சி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வாட் வில் பி த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்? வெஹிகுலர் எமிஷன்ஸ்.
நான் ஒரு நல்லது பண்ண போய் 2 கெட்டதை பண்ணிடுறேனே, ரைட்? எஸ். ஸோ தீஸ் ஆர் சர்டன் நெகட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு enhanced rock weathering. So that is something that I noticed as an important thing in the month of June. So the next topic is Swiss cheese. Okay, Swiss cheese அப்படிங்கிறது டாபிக் இல்லை. Swiss Alps வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆல்ப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். இப்போ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் they are slowly melting and மெல்ட் ஆகி ஒரு ஸ்விஸ் சீஸோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குமோ, ஸ்விஸ் சீஸ் அப்படிங்கும்போது அங்கங்கே நிறைய ஓட்டைகள் இருக்கும் இல்லையா? டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்துருப்போம் ஸ்விஸ் சீஸை, ரைட்டா? ஸோ அதே மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை வந்து நம்மளோட ஸ்விஸ் ஆல்ப்ஸில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளுமே கொடுக்குதுங்கிறாங்க. நடுவில் விழுந்த ஓட்டைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங் தான். தே ஆர் ஸ்லோலி மெல்டிங் அண்ட் டேர்னிங் இன்டு வாட்டர். இன்ஃபேக்ட் இது அவ்வளோ பெரிய நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான நியூஸில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா லொக்கேஷன்ஸ். ஸ்விஸ் ஆல்ப்ஸ் என்ன கிளேஷியர், ஓகே, தட் இஸ் நாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பட் அது அந்த ரிவர், அந்த கிளேஷியர்ஸ் உருகி என்ன ரிவரை ஃபார்ம் பண்ணுது? ரோன் ரிவர். யூரோப்பில் ஏற்கனவே நமக்கு 1-2 முக்கியமான ரிவர்ஸ் இருக்குது, ரைட்? நம்ம அது ரீசெண்டாக ரஷ்யா யுக்ரைன் அட்டாக்லாம் நடக்கும்போது அந்த ரிவர்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருந்தோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவர் தான் என்னென்னா ரோன் ரிவர். இந்த ரோன் ரிவர் எங்கே உருவாகுது, எங்கே ட்ரைன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ரோன். நம்ம சொன்ன அந்த ஸ்விஸ் ஆல்ப்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் உருவாகி ஃப்ரான்ஸ் வழியாக போய் மெடிட்ரேனியனில் ட்ரெயின் ஆகுது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்சோ ஆல்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன நாடுகளில் வந்து பார்டர் பண்ணுது, எந்தெந்த நாடுகளில் வந்து ஆல்ப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட் இன் திஸ், கம்மிங் டு தி கல்ச்சர் பார்ட் ஆர் ஹிஸ்ட்ரி பார்ட். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபேக்சுவலாக தான் வரும், ரைட்டா? ஸோ அதை வந்து நாம் வந்து பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எந்த நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாண்ட் கபீர்தாஸ் ஜெயந்தி 2025, கிட்டத்தட்ட 648th பர்த்டே, கிட்டத்தட்ட 648th பர்த்டே ஆஃப் கபீர்தாஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் இவரை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான சில போஸ்ட்டையோ இல்லை ஒரு நியூஸையோ பார்க்கும்போது, who is Sant Kabir or Saint Kabir? What was his ideology? What did he do for the betterment of the society? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, ரைட்? ஸோ லெட்ஸ் லேர்ன் a few things about Sant Kabir Das. எஸ். ஸோ பொதுவாக பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து மிடிவல் பீரியடில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்த ஒரு ஐடியாலஜி இல்லையா? அதாவது பக்தி அப்படிங்கும்போது we need not depend upon priest, we need not depend upon rituals, we need not depend upon caste purity, we just need பக்தி மட்டும் இருந்தால் போதும், ரைட்டா? நடுவில் மீடியேட்டர்ஸ் தேவையில்லை. எனக்கு பக்தி இருந்தாலே அது வந்து நான் வந்து கடவுளை அடைகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும், ரைட்டா? அப்படிங்கிறது லிபரேஷன் அடைகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஒவ்வொரு செட் ஆஃப் பக்தி சயின்ஸுக்கு ஒவ்வொரு டெக்னிக் இருந்துச்சு, ரைட்டா? ஸோ இவருடைய டெக்னிக்ஸ் என்னென்ன, இவருடைய ஐடியாலஜி என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், he is a prominent proponent of Nirguna Bhakti tradition. Nirguna Bhakti tradition. Nirgunana no attributes. இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்கும். அது என்னன்னா சகுண பக்தி. சகுண பக்தி அப்படின்னா God has attributes. உங்களால கடவுளை உருவகப்படுத்த முடியும். கடவுளுக்கு வந்து இத்தனை தலைகள் இருக்கு, இத்தனை கைகள் இருக்கு, அவங்க கையில என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு விருப்பப்பட்ட ரூபத்தில் வந்து கடவுளை வந்து உருவகப்படுத்த முடியும், ரைட்டா? அப்படி ஒரு உருவத்தோட நாம வணங்குறோம் அப்படின்னா தட் மீன்ஸ் சகுணா ட்ரெடிஷன். வேரஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து துளசிதாஸ், ரைட், ராமானந்தா, இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களும் பக்தி சயின்ஸ் தான். இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுளுக்கு என்னென்ன ரூபங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். உதாரணத்துக்கு வந்து கடவுளை வந்து கிருஷ்ணர் ரூபத்தில் வணங்குவாங்க, விஷ்ணு ரூபத்தில் வணங்குவாங்க, ரைட்டா? வெவ்வேறு ரூபங்களில் வந்து வணங்குவாங்க. தட் இஸ் சகுணா ட்ரெடிஷன். வேரஸ் கபீர், குருநானக், இந்த மாதிரியான சயின்ஸ் வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. கடவுளுக்கு வந்து நீங்கள் ஒரு மனித உருவம் கொடுக்க தேவையில்லை, ஒரு மிருக உருவம் கொடுக்க தேவையில்லை. கடவுள் கேன் பி எனிதிங், காட் கேன் பி இன் எனி ஃபார்ம். அதுதான் வந்து நிர்குண பக்தி. இட் டசன்ட் ஹாவ் எனி, காட் டசன்ட் ஹாவ் எனி ஆட்ரிபியூட்ஸ். அதுதான் வந்துட்டு இந்த நிர்குண பக்தி ட்ரெடிஷன். அவருடைய ஒரு சேயிங்கே அப்படிதான். காட் கேன் பி ராம் ஆர் ரஹீம். ராமராவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், ரஹீமாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்? காட் கேன் பி எனி ஒன், ரைட்? தட் இஸ் நிர்குண பக்தி ட்ரெடிஷன். One of the major Bhakti saint proponent is Ramananda.
ராமானந்தாக்கும் கபீர்தாஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கபீர்தாஸ் இஸ் அ டிசைபிள் ஆஃப் ராமானந்தா. நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த பக்தி செயின்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்த செயின்ட் தான் செயின்ட் ராமானந்தா. நிறைய கபீர்தாஸ் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு டீச்சராக இருந்திருக்காரு. சொல்லுவாங்க ராமானந்தா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பலதரப்பட்ட சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. காப்லர் வந்திருப்பாரு, யூனோ தோபி துணி துவைக்கக்கூடிய அங்கேருந்து அந்த மாதிரி அந்த பீப்புள்லேருந்து வந்திருப்பாங்க. ரைட், பார்பர் கம்யூனிட்டிலேருந்து வந்திருப்பாங்க. அது அந்த கம்யூனிட்டி வந்து இன்னைக்கு பெருசாக இல்லை, பட் அந்த மிடிவல் டைம்ஸில் அந்த காஸ்ட் பேஸ்ட் ஆர் ஆக்குபேஷன் பேஸ்ட் டிஃப்ரென்சஸ் வந்து இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த எல்லா கம்யூனிட்டிஸ்லேருந்தும் வந்து பீப்புள் வந்து இவருடைய டிசைபிளாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ராமானந்தா வந்து சகுன பக்தி ட்ரெடிஷனை சேர்ந்தவர், அதாவது கடவுளுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்தவர். பட் இவருடைய டிசைபிள் கபீர்தாஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஹி ஃபாலோஸ் அ நிர்குண பக்தி ட்ரெடிஷன். ரைட், ஸோ ஹிஸ் டீச்சர் வாஸ் ராமானந்தா, அ பக்தி செயின்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு செயின்ட்டுக்கும் கடவுளை அடையிறதுக்கு ஒவ்வொரு வழிமுறைகள். சிலர் வந்து நாம் கர்ஸ்ன்னு சொல்லி ஏற்படுத்துவாங்க, அதாவது கடவுளுடைய பேரை வந்து ஜபிச்சுக்கிட்டே இருந்தால் கடவுள் பக்தி, அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. டான்ஸ் ஆடுறது இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செயின்ட் வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தியை காட்டியிருப்பாங்க. இவருடைய எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தோஹாஸ் கம்போஸ் பண்ணுறதுக்கு, எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி தோஹாஸ் கம்போஸ் பண்ணுறது, பஜன்ஸ் டிவோஷனல் சாங்ஸ் கம்போஸ் பண்ணுறது. ரைட், என்னென்ன லாங்குவேஜ்லன்னு பாருங்கள், பிரஜ் பாஷா, அவதி, சாந்த் பாஷா. ரைட், அப்போ இந்தந்த மாதிரியான வெவ்வேறு டயலெக்ட்ஸில் வந்துட்டு இவர் வந்து போயம்ஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இஸ் பக்தி. இன்ஃபேக்ட் ஹிந்தி லிட்ரேச்சருடைய ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது இதுதான். ஹிந்தி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் ஃபார்ம்டு in a modified, it is a modified form of Braj Bhasha, Avadi, Sant Bhasha. இதெல்லாத்துடைய கலவைன்னே சொல்லலாம் ஹிந்தி லிட்ரேச்சர். ரைட், ஃபைன். ஸோ ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் மார்க்டு பை சிம்பிளிசிட்டி, டெப்த் அண்ட் யூனிவர்சல் அப்பீல், ஆஃபன் ஃபீச்சரிங் உலட் பான்சி, உல்டான்னு சொல்லலாம், உலட் பான்சி. இந்த போயம் பாருங்க. Seeing an unusual event, brother, the lion went to grace. ஒரிஜினலாக பிரஜ் பாஷால இருந்த ஒரு இது வந்து ஆக்சுவலாக இட் ரெப்ரசன்ட்ஸ் உலட் பான்சி. இந்த ஒரு பொதுவாக அந்த விடுகதைகள்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு பார்த்தோன்னே சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தோன்னே இந்த போயம்ஸ் புரியாது, என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிசயப்பட்டு பார்ப்போம். பட் அதோடைய உள்ள அர்த்தத்தை கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் புரியும். உலட் பான்சிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இட்ஸ் அ பாரடாக்சிக்கல் போம். அது வந்து பார்க்கும்போது அது ஏதோ தலைகீழோ வேற ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இந்த கப்லெட்டை பாருங்கள். த லயன் வென்ட் டு கிரேஸ். ஏதோ ஒரு அன்யூஷுவலான ஈவெண்ட்டை பார்த்து சிங்கம் வந்து புல்லு திங்க போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. சிங்கம் என்றைக்குமே புல்லு தின்னது கிடையாது. ரைட், அப்போ இது ஆக்சுவலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த உலக மாயைகளை பார்த்து நீங்கள் சிங்கங்கள் இல்லை மனிதர்கள் வந்து சிங்கங்கள், ஒரிஜினலாக யூஆர் அ கார்னிவோரஸ், யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லிவிங், பட் நீங்கள் யூ ஆர் கெட்டிங் டைவர்ட்டட் பை சீயிங் த வேர்ல்ட்லி டிசைர்ஸை பார்த்து டைவர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுலேயே முங்கி நீங்கள் வந்து புல்லை திங்க போகிறீங்க. யுவர் ஒரிஜினல் வே இஸ் யுவர் அ கார்னிவோர், பட் சீயிங் வேர்ல்ட்லி டிசைர்ஸ் யூ ஆர் பிஹேவிங் லைக் அ கிரேசிங் அனிமல் அப்படிங்கிறதா இதோடைய உள்ள அர்த்தம். ரைட்டா, பட் அதோடைய சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியாது. சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒன்று உல்ட்டாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் உலட் பான்சி. ரைட், an opposite meaning, that is உலட் பான்சி. அது இவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் certain universal truths. Right, yes, உலட் பான்சி, a paradoxical verse with reversed meaning to provoke reflection. இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ண ஒரு சில ஒர்க்ஸ் இருக்கு. பீஜக், கபீர் பரச்சாய், சகி கிராந்த், அனுராக் சாகர் அண்ட் கபீர் கிராந்தவாலி. இது எல்லாமே இவருடைய கம்பைலேஷன்ஸ். இவருடைய நிறைய தனித்தனி கப்லெட்ஸ் வந்து கம்பைல் பண்ணி இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. And many of his verses are included in Guru Granth Sahib. Sikhism ude one of the basic, very important work அப்படிங்கிறது என்னன்னா Guru Granth Sahib. It's a set of compilation by teachings of the Sikh Gurus. இல்லையா, அந்த டீச்சிங்ஸில் வந்துட்டு Sikh Gurus உடைய டீச்சிங்ஸ் மட்டும் இருக்காது. The other Bhakti saints like Kabir அவங்களுடைய டீச்சிங்ஸ் கூட இருக்கும். Right? Yes, they have found a place in Guru Granth Sahib. It was compiled by Guru Arjan Dev. ரொம்ப ரீசெண்டாக வந்து ஒரு Sikh குருவுடைய சென்டினரியை கூட இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் தேஜ் பகதூர் அப்படிங்கிற. ஃபைன், த லாஸ்ட் டாபிக் ஃபார் டுடே இஸ் பிர்சா முண்டா.
ஸோ பிர்சா முண்டா அப்படிங்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி பே tributes to great hero of the freedom struggle, பகவான் பிர்சா முண்டா ஆன் தி அக்கேஷன் ஆஃப் his மார்டிர்ஸ் டே டுடே. ரைட்டா? ஸோ மார்டிர்ஸ் டேக்காக பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு என்னன்னா லைக் ஹியஸ் மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ we have to learn certain important facts with respect to பிர்சா முண்டா. பிர்சா முண்டா யாரு? he is a tribal leader from Chotanagpur region. இன்னைக்கு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா, நார்தன் பார்ட் ஆஃப் ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், இந்த ரீஜன் சோட்டநாக்பூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரீஜனில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ட்ரைபல் லீடர், முண்டா ட்ரைப்ஸோடைய ஹெட் ட்ரைபல் லீடர். ஸோ இவர் வந்து எதனால் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, there are many tribal revolts against the colonial government and its policies. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைபல் ரிவால்ட்டை வந்து இவர் லீட் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் see about his life. First of all, இவர் வந்துட்டு என்ன தார்தி ஆபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேபி இதை வந்து ஒரு எம்சிக்யூவில் போட்டு who of the following personalities, among the following personalities who is referred as தார்தியாபான்னு கூட கொடுக்கலாம். ரைட்டா? எம்சிக்யூ மெட்டீரியல் இது. தார்தியாபா initially named தாவூத் முண்டா. initially he was inspired by Christianity. கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் இவர் வந்து படித்தார் அவருடைய யங் ஸ்டேஜஸில். அண்ட் ஸோ he was inspired by Christianity. But later on he came back, he got reconverted to Vaishnavism. அண்ட் அப்போலேருந்து அவருடைய பீப்புளையும் வந்துச்சுன்னா அவர் வந்து வைஷ்ணவிசம் மூலியமாக he inspired them. ரைட்டா? he influenced them. அண்ட் வந்து அவங்க எல்லாமே இவருடைய ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. அண்ட் அப்படி உருவாக்குனது தான் என்னென்னா இந்த பிர்சைட் ஃபெய்த். பிர்சைட் ஃபெய்த் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஒன்றும் இல்லை, ஃபாலோவர்ஸ். ரைட்டா? இவர் ஒரு தனி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், வைஷ்ணவிசம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வந்தார். அதோடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இந்த பிர்சைத் ஃபெய்த்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வாஸ் ரிவர்ட் அஸ் பகவான். இவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து இவர் வந்து பகவான் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. இவருடைய டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, he advocated monotheism. Because you know what monotheism is? Through worship of Singh Bonga. ஒரே கடவுள், சூரிய கடவுள். சிங் போங்கானா worship of God அப்படிங்கிறது தான். ரைட்? He opposed alcoholism, black magic, superstitions and forced labor. Now this term is very important. beggary. அதாவது forced labor. நம்ம விஷ்டின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? எஸ். அந்த மாதிரி ஒரு forced labor அப்படிங்கிறத வந்து இவர் வந்து ஆர்டென்ட்டாக அப்போஸ் பண்ணார். He promoted hygiene, spiritual unity, pride in tribal identity and community land ownership. இந்த கம்யூனிட்டி லேண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறதுல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் கலோனியல் பாலிசியில் லேண்ட் ரெவென்யூ பாலிசி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவஸ்டேட்டிங். ஓகே, அவங்க ஆரம்பித்த ஒரு சிஸ்டம் அது. ஜமீன்தாரி பாலிசி, ரைட்? ரயத்வாரி பாலிசி, இதெல்லாமே. இதில் அந்த ஜமீன்தாரி பாலிசி அப்படிங்கிறது இட் கேவ் ஹியூஜ் பவர் அப்பான் ஜமீன்தார்ஸ். ரைட்? இது புதுசாக ஒரு இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணால் பரவாயில்ல. ஏற்கனவே தேவர் ஃபாலோவிங் அ சிஸ்டம் கால்ட் குன்காத்தி சிஸ்டம். குன்காத்தி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு கம்யூனிட்டி ஓனர்ஷிப் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லேண்ட். அப்போ கம்யூனிட்டி இவங்க எல்லாருமே கலெக்டிவாக ஓன் பண்ண ஒரு லேண்ட். அதில் வந்து இவங்க ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. திடீர்னு வந்து இந்த லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஜமீன்தார்ஸ் வில் ஓவர்சீ த லேண்ட். இஃப் யூ ஆர் நாட் பேயிங் டாக்ஸஸ் ஆன் டைம் தே வில் டேக் ஓவர் த லேண்ட். ரைட்? அப்போ இந்த மாதிரியான சில இன்ட்ரூசிவ்னஸ்னால இந்த கம்யூனிட்டி பீப்புள் லாஸ் தேர் ஓனர்ஷிப் டு லேண்ட். அவங்களுடைய இந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் வேஸ், ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் லைவ்லிஹுட், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஒன்றா சேர்த்தா குன்காட்டி சிஸ்டம் வாஸ் அஃபெக்டட். ரைட்டா? எதனால? இவங்களுடைய ஜமீன்தாரி சிஸ்டம் இன்ட்ரடக்ஷன்னால. ஸோ பிர்சா மொபைலைஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் டு ரீக்ளைம் தேர் ரைட்ஸ் அண்ட் ரெசிஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆரம்பத்தில் இதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தாங்க. பட் லேட்டர் ஆன் ஹி காட் ஜெயில்டு. அதுக்கப்புறம் ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ஆரம்பித்தது தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு மூமெண்ட். தட் இஸ் உல்குலான் ஆர் த கிரேட் டொமல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உல்குலான் மூமெண்ட். இந்த உல்குலான் மூமெண்ட்டில் வந்து பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக கொரில்லா வார்ஃபேர் அதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கொரில்லா வார்ஃபேர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மறைந்திருந்து தாக்கக்கூடிய வார்ஃபேர் டெக்னிக். ரைட்? கொரில்லா வார்ஃபேர். அண்ட் ஹிஸ் எய்ம் வாஸ் டு எஸ்டாப்ளிஷ் பிர்சா ராஜ். முதல்ல இவருடைய ஃபெய்த்தில் இருந்தவங்கள பிர்சைத் ஃபெய்த்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஒரு ஆப்போசிஷன்னால இவருடைய எய்ம் என்னவா இருந்தது அப்படின்னா, ஒரு பிர்சா ராஜ், பிர்சா கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் வாட் வாஸ் தி ஆஃப்டர் மேத்? 25 வயசுல ஹி வாஸ் கேப்சர்ட் அண்ட் ஜெயிலே வந்து ஹி வாஸ் டெட். காலரா அட்டாக் ஆகி இவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. பட் வாட் வாஸ் தி ஓவரால் அவுட்கம் அப்படின்னு கேட்டால், சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட். இந்த மாதிரி
not just in Munda tribes, with respect to other tribes also, அந்த இடத்துல நிறைய பேருடைய livelihoods அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆச்சு. பிகாஸ் ட்ரைபல்ஸ் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃபார்மிங் இல்லையா? ஸோ அதனால இது எல்லாமே வந்து ஜமீன்தாரிக்கு அப்போசிஷனாக வர பல காரணங்கள்னால பிரிட்டிஷ் வந்துட்டுன்னா அதை வந்து அபாலிஷ் பண்ணி அந்த இடங்களில் வந்துட்டு குன்காத்தி சிஸ்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். தே அபாலிஷ்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர் பேண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைபல் லேண்ட்ஸ் டு நான் ட்ரைபல்ஸ். ட்ரைபல்ஸ் அல்லாதவங்களுக்கு லேண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ தே ரெக்கக்னைஸ் ட்ரைபல் லேண்ட் ரைட்ஸ். பழைய குன்காத்தி சிஸ்டம் வந்துட்டு இவங்க ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தே பேண்ட் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு நான் ட்ரைபல்ஸ். அபாலிஷ்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், இந்த பெத் பெகரி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்ட் லேபர் அதையும் வந்துட்டுன்னா அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே due to the contributions by so many leaders, mainly it was due to Birsa Munda, right? So இதனால இவருடைய டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக November 15th is observed as Tribal Pride Day, or in their language Janjatiya Gaurav Divas அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை பண்றாங்க. So these are some details that I wanted to present to you. We talked about 4 or 5 geography topics and 2 culture topics. Maybe within this short period of time I was able to cover only these topics, but there are so many other topics also. Current affairs வந்து it's endless. We can go to the even remotest nooks and corners, but அதோடைய பர்பஸ் என்ன, அதோடைய காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணி லேர்ன் ஆல் தீஸ். சிலது வந்து பார்த்தோன்னே தெரியும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அதுகளை நோட் பண்ணுங்க. சர்ஃபேஸ் லெவலில் நோட் பண்ணாமல் அடுத்தடுத்த லேயருக்கு போய் நோட் பண்ணணும். ஏன்னா நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஹெட்லைன்ஸ்லேருந்து கேள்வி கேட்கறதுங்கிறது அது பழைய டெக்னிக், அதெல்லாம் வந்து விட்டாச்சு. யூபிஎஸ்சி இஸ் நவ் டிகிங் மச் டீப்பர். நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனால் யூபிஎஸ்சி இஸ் கோயிங் சம் 5 or 6 steps ஃபார்வர்ட், ரைட்? ஸோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ ஐ திங்க் வில் வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.